தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாங்க கதைக்கு போகலாம். அத்தியாயம் 1. நான் உட்கார்ந்திருந்தேன். வெள்ளை பூ போட்ட அரை டிராயர், தொள தொள ஜாக்சன் பனியனுடன் கையில் ரோத்மன்ஸ் புகைய உட்கார்ந்திருந்தேன். நான் இப்படி ஸ்டைலாய் கால் நீட்டி இரும்பு தடுப்பு ஒன்றில் சாய்ந்தவாறு உட்கார்ந்திருக்கும் இடம் எது என்று தெரிந்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மோட்டார் வெசல் நிக்கோலஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதன் பிரம்மாண்டமான 100 அடி நீளத்தையும் 100 அடி அகலத்தையும் பார்த்து பிரமித்திருக்கிறீர்களா? அந்த எம்பி நிக்கோலஸ் கப்பலில்தான் நான் இப்படி உட்கார்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். சரியான சரக்கு கப்பல். உப்பு, புளி, மிளகாயிலிருந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு வரை ஏற்றிக்கொண்டு மலேசியா, சிங்கப்பூர், ஜாவா, ஆஸ்திரேலியா என ஊர் சுற்றி சண்டிங் அடிப்பதுதான் இதன் வேலை. அதன் மேல் தளத்தில் முனைப்பு டெக் பகுதியில் உட்கார்ந்து நான் இப்படி காற்று வாங்கி கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு மரைன் என்ஜினியர். மரைன் என்ஜினியருக்கு பின் ஒரு ஆச்சரியக்குறி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என் பெயர் ராஜ். ராஜ் என்று இருப்பதாலோ என்னவோ அசப்பில் நான் விக் வைத்த நடிகர் சத்யராஜ் கெட்டப்பில் இருப்பேன். நெஞ்சில் சுருள் சுருள் முடி நிறைய உண்டு. ஊர் தாமிரபரணி ஓடும் திருநெல்வேலி பக்கம். ஸ்டைலான கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு நான் நடந்தால் ஆங்கில படங்களில் நீங்கள் பார்த்திருக்கும் சாகச டிடெக்டிவ் போல என் சாயல் இருக்கும். மறுபடியும் ஆச்சரியக்குறி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தற்போது கப்பல் தென்கிழக்கு திசையை ஆஸ்திரேலியாவை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஹார்பரிலிருந்து கிளம்பி 20 நாட்கள் ஆகிவிட்டன. சுற்றிலும் உப்பு கடலையும் பரபரக்கும் காற்றையும் பார்த்து பார்த்து எனக்கு அலுத்து சலித்து போயிற்று. இருந்தும் பார்த்தேன். அந்த அமைதியை ரசித்தேன். வெளிதாய் விம்மும் கடல் அலைகள் எனக்கு மும்பை மாதுங்கா பகுதியில் லாட்ஜ் ஒன்றில் பக்கத்தில் படுத்த புரோத்திமாவின் விம்மிய மார்புகளை ஞாபகப்படுத்தியது. அன்று அந்த புரோத்திமா என்னை நெருங்கி வந்து என் சிந்தனை சட்டென தடைபட்டது. கப்பலின் மேல்புற கேபின் கதவு திறக்கப்பட்டதை என் கண்கள் பார்த்தன. உள்ளிருந்து கப்பலின் கேப்டன் ஜான் வெளிவந்தார். ஜான் ஐரிஸ்காரர். நல்ல மிடுக்கான வெள்ளைக்கார தோற்றம். ஆஜனு பாகுவானா மல்யுத்த உடம்பு. இன்னும் என்னையே பார்த்தபடியே வெளியே வந்தவர், என்ன இது சற்றென்று என்னை நோக்கி கையசைக்கிறார். என்னை பக்கத்தில் வரும்படி சைகை செய்கிறார். நான் அவசரமாய் எழுந்து கொண்டேன். 2 தாவு தாவி சின்ன படியேறி அவரை நெருங்கினேன். என்ன கேப்டன்? ராஜ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஜான் பதில் சொல்லவில்லை. என்னை பின்னால் வரும்படி திரும்பவும் சைகை செய்துவிட்டு கேபினுக்குள் நுழைந்தார். நான் தொடர்ந்தேன். ஜான் கேபின் பின்புற பகுதிக்கு கூட்டிச் சென்றார். அங்கிருந்து ஜன்னல் வழி பார்த்தால் கப்பலின் மறுமுனையின் தாழ்வார தளப்பகுதி தெரியும். ஜான் அதைதான் காட்டினார். பார்க்கும்படி சொன்னார். நானும் பார்த்தேன். அங்கு ஒரு 20 வயது இளம்பெண் இறுக்கமான நீச்சல் உடையுடன் தளத்தில் நின்று கொண்டிருந்தாள். எக்ஸசைஸ் செய்வது போல் கைகளையும் வலுவழுப்பான கால்களையும் மேலும் கீழும் உயர்த்தி கொண்டிருந்தாள். அவள் முகத்திலும் உடம்பிலும் அசாதாரண கவர்ச்சி பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. நான் அவளையே கிறங்கி பார்த்தேன். கேப்டன் என் தோள்களை தட்டினார். அவள் பெயர் ரோசி. பிடிவாதம் பிடித்து கெஞ்சினாள். நம் சரக்கு கப்பலில் பயணியாய் வர அனுமதி கேட்டாள். நானும் இறக்கப்பட்டேன். அனுமதி கொடுத்தேன். ஆனால் என்னாயிற்று கேப்டன்? அவள் நடவடிக்கைகள் புதிராய் இருக்கின்றன. 2-3 நாட்களாய் அவளது செய்கைகள் மர்மமாய் இருக்கிறது. மர்மமாய் இருக்கிறதா? ஆமாம். தினமும் இரவானதும் பவர்ஃபுல் லைட் ஒன்றை எடுத்துக்கொண்டு மேல் தளத்திற்கு போய் ஒளியால் யாருக்கோ சிக்னல் கொடுக்கிறாள், சைகை செய்கிறாள். அவள் ரூமை நேற்று சோதனை செய்த போது 2 பெரிய ஹசிஸ் பாக்கெட்டுகள் அகப்பட்டன. அவள் யார்? கடத்தல்காரியா? எதுவும் ஸ்மக்லர் கேங்கை சேர்ந்தவளா? எதற்கு வந்திருக்கிறாள்? என்ன செய்ய போகிறாள் என்றெல்லாம் ஒரே மர்மமாய் இருக்கிறது. அதனால் நீ ஒரு வேலை செய். என்ன கேப்டன்? பேசாமல் அவளை ஃபாலோ செய். அவளை பின்தொடர்ந்து அவளது நடவடிக்கைகள் எல்லாம் கவனி. எனக்கு தகவல் கொடு. செய்கிறாயா? செய்கிறேன். நான் தலையசைத்தேன். கேப்டன் என்னை தட்டி கொடுத்தார். அகன்றார். நான் அந்த ரோசியை பார்த்தேன். அவள் இன்னமும் கவர்ச்சி செய்து கொண்டிருந்தாள். 2 தினங்களில் ரோசி பற்றி ரகசியத்தையும் மர்மத்தையும் கண்டுபிடிக்கப் போகிறேன். அதற்கு முன் என்னை பற்றிய முக்கியமான அதிபயங்கர ரகசியம் ஒன்று இருக்கிறது. அது கொஞ்சம் பொறுங்கள், சொல்கிறேன். அத்தியாயம் 2. மறுநாள் முதல் நான் கேப்டனின் கட்டளைப்படி ரோசியை பின்தொடர ஆரம்பித்தேன். ரோசி கப்பலின் மேல் தளத்தில் சின்ன டிராயரும் இறுக்கமான பனியனும் போட்டுக்கொண்டு காற்று வாங்கி கொண்டிருந்தாள்.
கையில் டிப்ளமோட் கேமரா வைத்திருந்தாள். அதை அடிக்கடி திருப்பி வியூ பார்த்து கிளிக் செய்து கொண்டிருந்தாள். மாலை சூரியன் மங்க ஆரம்பித்திருந்தது. வெள்ளை பறவைகள் கூட்டம் கூட்டமாய் எங்கோ இருக்கும் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. நான் சற்று தாழ்வான டெக் பகுதியில் கம்பியை பிடித்தபடி நின்று கொண்டேன். ரோசி என்னை பார்க்கவில்லை. ரோக்மன்ஸ் எடுத்து பற்ற வைத்து கொண்டேன். புகையை வெளிவிட்டவாறு அடிக்கடி ரோசியை நோட்டமிட்டு கொண்டேன். கொஞ்ச நேரத்தில் ரோசி சலித்து போனவளாய் மேல்தளத்திலிருந்து இறங்கினாள். உள்பகுதிக்கு சென்றாள். அநேகமாய் கப்பலின் மினி பாரை ஒட்டியுள்ள நடன அரங்கத்திற்கு அவள் செல்வது போல் தெரிந்தது. அவசரமாய் ரோத்மன்ஸை எரிந்துவிட்டு பின்தொடர்ந்தேன். எனது யூகம் சரியாக இருந்தது. ரோசி நடன அரங்கை நோக்கிதான் நடந்து கொண்டிருந்தாள். அங்கு மேற்கத்திய இசைக்குழு ஒன்று இருக்கிறது. பாப் இசையோ டிஸ்கத்திக்கோ எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும். இரவானதும் ஆள் ஆளுக்கு தண்ணி அடித்து கொண்டு தலை தெறிக்க ஆடுவது வழக்கம். அதுவரை மெல்லிய இசையை இசைத்து கொண்டிருந்தவர்கள் சடாரென்று இசையில் சுருதி கூட்டினர். ட்ரம்ஸ்கள் அதிவேகமாய் முழங்க ஆரம்பித்தன. ரோசி ஆட ஆரம்பித்தாள். மெல்ல மெல்ல கைகளை ஆட்டி ஆடியவள் இசையின் வேகம் கூட கூட வெறி வந்தவள் போல் ஆட ஆரம்பித்தாள். அதிவேகமாய் ஒற்றை காலில் சுழன்றாள். கைகளும் கால்களும் பின்னி பிணைய அது ஒரு வேகமான ஆட்டம். அது என்ன வகை ஆட்டம் என்று எனக்கே தெரியவில்லை. என்னை போலவே பாரில் கூடியிருந்த 1-2 கப்பல் பணியாளர்களும் வாய்ப்பிழக்க அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். 5 நிமிடம் சென்றிருக்கும். ஒரு வழியாய் ஆட்டம் முடிந்தது. தொப்பன பக்கத்து இருக்கையில் ரோசி உட்கார்ந்து விட்டாள். அவளது மார்புகள் ஆவேசமாய் மூச்சு வாங்கின. நான் அவளையே நன்றாக பார்த்தேன், அளவெடுத்தேன். இவளிடம் பகட்டுத்தனம், வீண் ஆடம்பரத்தனம்தான் நன்கு தெரிகிறது. அப்படி என்ன ரகசியம் இவளிடம் இருந்துவிடப் போகிறது என்ற கேள்வியே என்னுள் எழுந்தது. நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே ரோசி எழுந்து விட்டாள். அங்கிருந்து அகன்று தனது ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். நான் அவள் கவனிக்காதவாறு ஒதுங்கி சற்று இடம் விட்டே நடந்தேன். பின்தொடர்ந்தேன். ரோசி விறுவிறுவென நடந்து வேகமாய் தன் ரூமிற்கு சென்றாள். உள்ளே நுழைந்து கதவை இறுகச் சாத்தி கொண்டாள். நான் காத்திருந்தேன். ரோசி ஒருவேளை திரும்பவும் வெளிவருவாளா என்ற எண்ணத்தில் நேரம் விரைந்தது. ரோசி வரவில்லை. பார்த்தேன். ரோசியின் மூடிய அறைக்கதவு தெரிந்தது. கதவில் சிறிய துவாரம். துவாரம் என்னை அழைத்தது. உள்ளே ரோசி என்ன செய்கிறாள் என்று பார் என்றது. நான் கதவை நோக்கி நடந்தேன். துவாரம் வழியாக பார்ப்பதற்கு கீழே குனிய போனவன் அதிர்ந்து விட்டேன். கதவு திருகும் பக்கம் அந்த சிறிய துண்டு சீட்டு, அதில் துவாரம் வழியாக பார்க்காதே, உள்ளே வா என்று எழுதியிருந்தது. அத்தியாயம் 3. நான் அந்த துண்டு சீட்டை பார்த்து திடுக்கிட்டு விட்டேன். என்ன இது? சீட்டு எனக்கா? உள்ளே போகவா வேண்டாமா என்று நான் சிந்திப்பதற்குள் டபக்கென கதவு திறக்கப்பட்டது. கேலி பொங்க நின்று கொண்டிருந்தாள் ரோசி. உங்களுக்காகத்தான் சீட்டு எழுதி வைத்தேன். கள்ளத்தனம் வேண்டாம், உள்ளே வாருங்கள். ரோசி, நான் முதலில் உள்ளே வாருங்கள். நான் உள்ளே நுழைந்தேன். அறையை அளவெடுத்தேன். வழக்கம்போல் கப்பலின் எல்லா அறைகளையும் போல் நீல ஹால் ஒன்றையும் 2 சிறிய ரூம்களையும் கொண்டிருந்தது. அறை சுத்தமாய் இருந்தது. திரைச்சீலைகள் வழியாய் மெல்லிய வெளிச்சம் வந்து ரோசியின் முகத்தில் படர்ந்தது. ரோசி பக்கத்தில் பார்க்க முன்பை விட அழகாக கவர்ச்சியாக இருந்தாள். அந்த குறுகுறுப்பு கண்களும் சின்னதாய் பிரவுனில் ஒட்ட வைத்த உதடுகளும் பெரிய மார்புகளும். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. அவசரமாய் பார்வையை தாழ்த்தி கொண்டேன். ரோசி சிரித்தபடி அகன்று கபோர்டில் கிளாஸ் எடுத்து 2 கோப்பைகளில் மதிவை எடுத்து வந்தாள். உட்காருங்கள். உட்கார்ந்து கொண்டேன். கோப்பையை கொடுத்தாள். என் எதிரில் இருந்த இருக்கைக்கு சென்று அவளும் அமர்ந்து கொண்டாள். ஸ்டைலாய் வளவளப்பான கால்கள் நன்கு எனக்கு தெரியும்படி மடித்து போட்டுக்கொண்டு மது அருந்த ஆரம்பித்தாள். அவள் கண்கள் நிலையாய் என்னையே பார்த்து கொண்டிருந்தன. நான் கொஞ்சம் சங்கடமாய் உணர்ந்தேன். இவளிடம் அப்படி என்ன ரகசியம் இருக்கப் போகிறது என்ற சந்தேகமும் என்னுள் ஊர்ந்தது. கொஞ்ச நேரத்தில் நான் நினைத்த மாதிரியே ஆரம்பித்தாள். எதற்காக என்னை பின்தொடர்ந்தீர்கள் சொல்லுங்கள் என்றாள். என்ன பின்தொடர்ந்தேனா? மறைக்க வேண்டாம். காலையிலிருந்து என்னையே நீங்கள் ஃபாலோ செய்வதும் பின்தொடர்வதும் எனக்கு தெரியும். கவனித்து விட்டேன். காரணத்தை சொல்லுங்கள். நான் தூண்டில் மீன் போல் அகப்பட்டு கொண்டது புரிந்தது. இவளிடம் என்ன காரணத்தை சொல்ல? கேப்டன் தான் உன் நடவடிக்கைகள் புதிராய் இருக்கிறது, உன்னை நோட்டம் பார் என்று அனுப்பி வைத்தார் என்று சொல்ல முடியுமா? எதை சொல்ல? எப்படி சமாளிக்க?
ரோசி பார்வை என்னை துளைத்து விடுவது போல் இருந்தது. ஒரு நிமிடம்தான் பொய் தானாய் உருப்பெற்றது. ரோசி, உண்மையை சொல்லிவிடுகிறேன். நீ ரொம்ப அழகாய் இருக்கிறாய். அதனால் உன் அழகு கிறங்கடித்து விட்டது. ஒவ்வொரு நிமிடமும் உன்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற காதல் கிறுக்கு பிடித்து விட்டது. அதான் உன்னையே ஃபாலோ செய்தேன். ஒவ்வொரு நிமிடமும் உன்னையே பார்த்தேன். இதுதான் நடந்தது. நிஜமாவா? நம்ப யோசித்தவளாய் ரோசி என்னை பார்த்தாள். நிஜம்தான், நம்பு. உன்னை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. உன் அழகான கால்கள், உன் அம்சமான உடம்பு, உன் அபரிமிதமான மார்பு. இன்னும் ரோசி மற்ற பெண்கள் போல் சீ என்று சொல்லவில்லை. மது கோப்பையை வைத்துவிட்டு கண்கள் விரிய என்னை நோக்கி எழுந்து வந்தாள். நான் எதிர்பார்க்கவில்லை. ரோசி டக்கென கால்களை வளைத்து பட்டென என் மடியில் உட்கார்ந்து கொண்டாள். அவளது மிருதுவான கைகள் என் கழுத்தை வளைத்தது. அவள் உடம்பின் சுகந்தமான சென்ட் என் மூக்கை தொலைத்தது. என்னை மேலும் இருக்க ஆரம்பித்து போதையாய் பார்த்தாள். நான் ரொம்பவும் கிறங்கி போயிருந்தேன். இப்படி ஒரு கிளுகிளுப்பான சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்குமென்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ரோசி என்னை ரொம்பவும் நெருங்கி வந்தாள். அவள் முகமும் என் முகமும் அருகருகே. அவளது சின்ன உதடுகள் என் உதட்டை தொட ஆரம்பித்தது. நான் பரவசத்தோடு கண்களை மூடிக்கொண்டேன். அப்போது யாரோ படபடவென கதவை தட்டினார்கள். அத்தியாயம் 4. கதவு தட்டும் சத்தம் கேட்டு ரோசி திடுக்கிட்டாள். சட்டென என்னை விட்டு விலகினாள். அவள் முகத்தில் ஒருவித பதட்டம், இனம் புரியா பரபரப்பு. கதவை தட்டுகிறார்கள். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் என்றாள் அவசரமாக. யார் யார் ரோசி என்றேன் முத்தம் பறிபோன எரிச்சலுடன். தெரியவில்லை. முதலில் எழுந்திருங்கள். எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ளுங்கள். என்ன, ஒளிந்து கொள்ளவா? எதற்கு? நான் ஆச்சரியமாய் பார்த்தேன். ரோசி மேலும் பதட்டம் கூடி முகம் வெளியேறியவளாய் பார்த்தாள். கேள்வி வேண்டாம். அவனாய்த்தான் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பிறகு சொல்கிறேன். முதலில் ஒளிந்து கொள்ளுங்கள். சீக்கிரம். யார் அவன்? சொல்ல சொல்ல ரோசி. நான் படபடத்து கேட்டதை ரோசி கொஞ்சமும் சட்டை செய்யாமல் என்னை தள்ளாத குறையாய் இழுத்து கொண்டு போய் அந்த ரூமின் ஓரமாய் இருந்த பெரிய பீரோ ஒன்றின் பின்னால் நான் ஒளிந்திருக்கிறமாறு செய்தாள். அவசரமாய் ஓடிப்போய் கதவை திறந்தாள். நான் நன்றாக ஒளிந்து கொண்டேன். யார் அவன்? ரோசி ஏன் இப்படி பயப்படுகிறாள் என்ற வியப்புடன் கண்களை மட்டும் நைசாக அனுப்பி காட்சிகளை கவனிக்க ஆரம்பித்தேன். ரோசி கதவை திறந்ததும் விரசலாய் உள்ளே நுழைந்தான் அவன். பார்த்தேன். என்னுள் ஆச்சரியம் கூடியது. அவன் பூனை கண்ணும் தொந்தியும் தொப்பையுமாய் உள்ள ட்ரம்ஸ் தடியன். கப்பலின் நடுத்தளத்தில் நடன அரங்கமும் மினி பாரும் சேர்ந்து உண்டு. அங்குள்ள நடன அரங்கத்தில் பாப் இசைக்குழு ஒன்று தினம் மாலை முதல் இரவு வரை மேற்கத்திய இசையை வாசித்து கொண்டிருக்கும். அந்த இசைக்குழுவில் ட்ரம்ஸ் வாசிக்கும் தடியன்தான் இவன். இவன் இங்கு எப்படி? பார்க்க என் கண்கள் மேலும் விரிந்தது. அவன் முகத்திலும் பதட்டம், கோபமான பதட்டம். என்ன இங்கு பேச்சு சத்தம்? யாரது? அதட்டும் குரலில் கேட்டு பார்வையை உருட்டினான். ரூம் முழுவதும் பார்வையால் துளாவினான். ஒன்றுமில்லை, நான் தான் சும்மா பாடிக்கொண்டிருந்தேன். ரோசி படபடத்து பேசினாள். நான் நன்றாக ஒளிந்து கொண்டேன். கண்களை மட்டும் ஜாக்கிரதையாய் ஃபோக்கஸ் செய்தேன். ட்ரம்ஸ் தடியன் 2-3 முறை குறுக்கும் நெடுக்கும் நடந்துவிட்டு மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்த ரோசியை இழுத்து வேகமாய் அணைத்து கொண்டான். ரோசி இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாதது என்னை ஆச்சரியப்படுத்தியது. ரோசியை இறுக அணைத்தவன் சும்மா இருக்கவில்லை. அவனது கைகள் மலைப்பாம்பாய் அவள் உடம்பில் ஓடின. மேலும் அவளை இறுக்கி கைகளை கண்ட இடத்தில் அலையவிட்டு ரோசியின் முகத்தோடு முகம் உரசினான். ஆவேசமாய் அவளது உதடுகளை கவ்விக்கொண்டான். மிட்டாய் சாப்பிடுபவன் போல் ரோசியின் உதடுகள் சுவைத்து நிதானமாய் முத்தமிட ஆரம்பித்தான். ரோசிக்கு இதெல்லாம் சுத்தமாய் பிடிக்கவில்லை என்பதை அவள் முகம் காட்டினாலும் பொறுத்து கொண்டிருந்தாள். அவன் செய்வதற்கெல்லாம் உடன்பட்டு பொறுமை காட்டி கொண்டிருந்தாள். யார் இவன்? கட்டின பொண்டாட்டியைப் போல் ரோசியை இந்த பாடு படுத்துகிறான். இவளும் பொறுத்து கொண்டிருக்கிறாளே, ஏன்? கேள்வி எழுந்தி என்னை குடைந்தது. அதைவிட கடுப்பாய் இருந்தது அவன் முத்தமிட்டதுதான். ரோசி நெருங்கி என்னை முத்தமிடும் சமயம் கரடி போல் கதவை தட்டி நுழைந்து காரியத்தை கெடுத்து இப்போது இவன் முத்தமிட்டு கொண்டிருக்கிறானே என்ற பொறாமை ஆவேசமாய் என்னுள் நுழைந்தது. பக்கத்தில் தெரிந்த இரும்பு தடியை வைத்து ஓங்கி அவன் தலையில் நச்சென்று போடலாம் போல் கூட தோன்றியது. அடக்கி கொண்டேன். 5 நிமிடங்கள் சென்றிருக்கும்.
தடியன் ஒருவாறு ரோசியை விடுவித்தான். முத்தமிட்ட ஆத்ம திருப்தியில் தனது உதடுகளை சப்பிக்கொண்டான். அசிங்கமான இழிப்புடன் ரோசியை பார்த்தான். ரோசி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்காத குறையாய் வெறுப்புடன் அவனையே பார்த்தாள். என்ன விஷயம், எதற்கு வந்தாய் என்றால் அதட்டும் குரலில். தடியன் மேலும் அசிங்கமானான். இதற்குதான் ரோசி என்றபடி அவளை மறுபடியும் இழுத்து அணைக்க முயன்றான். ரோசி அவசரமாய் விலகி தன்னை விடுவித்து கொண்டாள். வேண்டாம், போய்விடு என்றபடி குனிந்து அவன் காது பக்கம் ஏதோ கிசுகிசுப்பாய் ரோசி சொன்னாள். தடியனின் முகம் கல் குடித்தது போல் மேலும் போதையானது. அதுவும் சரிதான், இரவு வருகிறேன், உன்னை முழுசாய் என்றபடி இழிப்புடன் ரோசியை விட்டு அகல ஆரம்பித்தான். அகல ஆரம்பித்தவன் கடைசியாய் ஒரு முறை என்பது போல் ரோசியை எதிர்பாராமல் திரும்பவும் சட்டென கட்டிப்பிடித்து நான் அருவருப்பாய் கண்களை மூடிக்கொண்டேன். ரோசி சீ என அவனை தட்டிவிட்டாள். முற்றிலும் விலகி கொண்டாள். ட்ரம்ஸ் தடியன் தான் நினைத்ததை சாதித்துவிட்ட திருப்தியில் மேலும் அசிங்கமாய் சிரித்தபடி கதவை திறந்து வெளியேறினான். நான் மெல்ல மறைவிலிருந்து வெளிவந்தேன். ரோசி என்னை பார்த்ததும் நெஞ்சில் சாய்ந்து ஓவென அழ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 5. நான் திடுக்கிட்டு போனேன். ரோசி சடாரென என் நெஞ்சில் சாய்ந்து தமிழ் பட ஹீரோயின் போல குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்படி ஒரு சென்டிமெண்டல் டச் என்னை தடுமாறச் செய்தது. நானும் தான் பட ஹீரோ போல் ரோசியின் முதுகை தட்டி கொடுத்தேன். முகம் நிமிர்த்தி கண்களை துடைத்து விட்டேன். எதற்காக அவனுக்கு பயப்படுகிறாய்? அந்த ட்ரம்ஸ் தடியனுக்கும் உனக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? அவன் கட்டிய பொண்டாட்டி போல் உன்னை என்னவெல்லாமோ செய்கிறான். நீயும் பொறுத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றேன். எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? தயவு செய்து இப்போது வேண்டாம், சமயம் வரும்போது சொல்கிறேன் ப்ளீஸ். ரோசி சொல்லியபடியே கண்களால் கெஞ்சினாள். எனக்கு எரிச்சலாய் வந்தது. டக்கென அவளை என் கரங்களிலிருந்து விடுவித்தேன். பெண்கள் காலங்காலமாய் ஆண்களுக்கு வைக்கும் இந்த சஸ்பென்ஸ் எனக்கு கொஞ்சமும் பிடிக்காதது. முகத்தை வேண்டுமென்றே திருப்பிக் கொண்டேன். எனது எரிச்சல் ரோசிக்கு புரிந்தது. மீண்டும் என் பக்கத்தில் வந்தாள். என்னை புரிந்து கொள்ளுங்கள், அவன் பயங்கரமானவன். பயங்கரமானவனா? ஆம், நான் பயப்படுவது அதற்குதான். நீங்கள் இங்கு இருப்பது தெரிந்தால் கூட ஆபத்துதான். தயவு செய்து உடனே இங்கிருந்து போய்விடுங்கள். ரோசி திரும்பவும் தன் குரலில் பதட்டம் காட்டினாள். என் எரிச்சல் அதிகமாகியது. ரோசி, நீ ரொம்பவும் குழப்புகிறாய். முதலில் உன்னிடம் ஏதோ ரகசியம் இருக்கிறது, சொல்ல போகிறேன் என்றாய். இப்போது ட்ரம்ஸ் தடியனை பார்த்து திடீரென பயப்படுகிறாய். பயங்கரமானவன் என்கிறாய். என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. புரியும்படியாக பேசு ரோசி. தயவு செய்து பொறுங்கள். ஒரு 2 நாள் பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன். அது என்ன 2 நாள் கணக்கு? 2 நாளில் கப்பலில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதுவரை பொறுங்கள். முடிந்ததும் எல்லாம் சொல்லிவிடுகிறேன். போச்சு, மறுபடியும் சஸ்பென்ஸ். சரி, இதற்காவது பதில் சொல். கேப்டனுக்கு இதெல்லாம் தெரியுமா? 2 நாளில் நடக்கப் போகிற விஷயம் பற்றி தெரியுமா? தெரியாது. ரோசி மறுத்து தலையசைத்தாள். நான் வெறுமையாய் உணர்ந்தேன். இனியும் ரோசியுடன் பேசிக்கொண்டிருப்பது எந்த விதத்திலும் உபயோகப்படாது என்று தோன்றியது. உடனே கதவை திறந்து வெளியேறினேன். அன்று மாலை கேப்டனை கேபினுள் சந்தித்து ரகசியமாய் விஷயத்தை சொன்னேன். ரோசியின் ரூமில் நடந்தவற்றை, ரோசி ட்ரம்ஸ் தடியனை பார்த்து பயப்பட்டதை, 2 நாளில் ஏதோ ஒன்று கப்பலில் நடக்க இருப்பதை, எல்லாவற்றையும் சொல்லி முடித்தேன். ஆவலாய் கேப்டனின் முகத்தையே பார்த்தேன். கேப்டன் நெற்றி சுருங்க யோசித்தார். அப்படியா விஷயம் என குறுக்கு நெடுக்கும் நடந்தார். பின் ஏதோ புதிர் விலகியவராய் உள் ரூமிற்கு சென்று ஒரு பொருளுடன் திரும்பினார். என் கையில் கொடுத்தார். என்ன இது கேப்டன்? இலுமினேட்டர், நைட் விஷன் இலுமினேட்டர். இதன் இன்ஃப்ரா லைட்டரை தட்டிவிட்டு பார்த்தால் இருட்டில் நடப்பவை எல்லாம் தெள்ள தெளிவாய் பச்சை ஃப்ளோரசன்ட்டில் தெரியும். இது எதற்கு எனக்கு? கண்காணிக்க. அந்த ட்ரம்ஸ் தடியனை இன்றிரவு கண்காணித்து பார். ரோசி சொல்வதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. எனக்கு அந்த தடியன் மேல் சந்தேகம் உண்டு. இரவில் அவன் ரூமை கடக்கும் போதெல்லாம் கரடு முரடாய் சத்தம் கேட்கும். லைட் எரியாது. அடிக்கடி நான் கவனித்திருக்கிறேன். அப்படியானால் 2 நாளில் என்ன விஷயம் நடக்கப் போகிறது உங்களால் யூகிக்க முடிகிறதா கேப்டன்? எனது கேள்விக்கு கேப்டன் உதடுகளை பிதுக்கினார். தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒன்றும் அசம்பாவிதம் நடந்துவிடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ராஜ். இதை மட்டும் நீ கண்டுபிடி. மற்றவை நான் பார்த்து கொள்கிறேன். கேப்டன் ஏதோ யோசனையுடன் பேசியவர்
என் பக்கம் வந்து என் தோள்களை உற்சாகமாய் தற்றினார். விடை கொடுத்தார். நான் விடை பெற்று இல்மினேட்டருடன் வெளியே வந்தேன். அன்று இரவு 11 மணி இருக்கும். ட்ரம்ஸ் தடியன் ரூமை நோக்கி நகர்ந்தேன். இரவு 9 மணிக்கே தூங்கச் சென்று விட்டான் தடியன். கதவை நெருங்கி மெல்ல நெருடி பார்த்தேன். பூட்டியிருந்தது. கேப்டன் கொடுத்த விசேஷ டூப்ளிகேட் சாவி வைத்து ஓசைப்படாமல் லாக்கை திறந்தேன். பூனையாய் ரூமிற்குள் நுழைந்தேன். ரூமினுள் ஒரே இருட்டு. என் கழுத்தில் மாலையாய் கிடந்தது கேப்டன் கொடுத்த புளோரசன்ட் டைப் பொருத்தி கொண்டேன். லைட்டரை தட்டிவிட்டேன். இலுமினேட்டர் வழியாக பச்சை வண்ணத்தில் ரூமின் காட்சிகள் ஒளிர ஆரம்பித்தது. நான் நின்று கொண்டிருப்பது முன்ஹால் தள்ளி 2 சிறிய ரூம்கள். அங்குதான் கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் சத்தம் வருகிறது. நான் இலுமினேட்டர் உதவியுடன் தவழ்ந்தேன். ஓசைப்படாமல் சிறிய ரூம்களை நெருங்கினேன். முதல் ரூமிலிருந்து அந்த சத்தம், வெளிச்சம். நான் உடம்பை குனிய வைத்து தலைப்பகுதியை ரொம்பவும் தாழ்த்தி கொண்டேன். மெல்ல ஓசைப்படாமல் முகம் நிமிர்த்தி ஜாக்கிரதையாய் பார்த்தேன். நான் கண்ட காட்சி என்னை திடுக்கிட வைத்தது. அந்த ரூமின் நடுவே சம்மணமிட்டு ட்ரம்ஸ் தடியன் கண்களை மூடியபடி உட்கார்ந்திருந்தான். அவனை சுற்றி 3 பெண்கள். அழகிகளாய் தெரியும் இளம் பெண்களே. இவர்கள் எப்படி? கப்பலில் நான் பார்த்ததே இல்லையே. எப்படி வந்தார்கள்? எப்படி கப்பலில் நுழைந்தார்கள்? கேப்டனுக்கு கூட தெரியாதே. ட்ரம்ஸ் தடியன் திருட்டுத்தனமாய் ஒளிந்து இவர்களை கூட்டி வந்திருக்கிறானா? நான் திடுக்களுடன் பார்வையை செலுத்தினேன். அந்த இளம் பெண்கள் சைகை ஆச்சரியப்பட வைத்தது. விசித்திரமாய் இருந்தது. மூவரின் கைகளிலும் எரியும் மெழுகுவர்த்திகள். ஆளுக்கொன்றை பிடித்தபடி ட்ரம்ஸ் தடியன் போல் அவர்களும் கண்களை மூடியிருந்தார்கள். மெல்ல ஏதோ முணுமுணுப்பது போல் கூட இருந்தது. நான் நடப்பதை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பினேன். மெழுகுவர்த்தி வெளிச்சம் இருக்கிறது. இனி இலுமினேட்டர் தேவையில்லை என அதை கலட்ட நினைத்து ஸ்ட்ராப்பை விடுவித்தேன். ஆனால் அதற்குள் யாரோ என் தலையிலிருந்து இலுமினேட்டரை ஏறக்குறைய பிடுங்கினார்கள். நான் திடுக்கிட்டு நிமிர என் தலையில் ஓங்கி ஒரு நச். அத்தியாயம் 6. நான் நினைவுக்கு வந்தபோது என் ரூமில் என் படுக்கையில் கால் விரித்து கிடந்தேன். எதிரே கேப்டன் சோக முகத்துடன் என்னையே உற்று பார்த்தபடி, என்ன நடந்தது? நான் திடுக்கிட்டு எழுந்து கொண்டேன். கேப்டனை கேள்வியாய் பார்த்தேன். கேப்டன் என் தோள்களை ஆதரவாய் தட்டினார். என்ன நடந்தது என்றார் அவரும் புதிராய். நான் யோசித்தேன். புரிந்தது. அந்த ட்ரம்ஸ் தடியன் ரூமிற்குள் ரகசியமாய் நுழைந்தது. அங்கு ட்ரம்ஸ் தடியனுடன் 3 இளம் பெண்களை கண்டது. மர்மமாய் மூவரும் கையில் மெழுகுவர்த்தி பிடித்தபடி மண்டியிட்டு இருந்தது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த போது யாரோ நச்சென வலுவான ஆயுதம் ஒன்றினால் பின்மண்டையில் அடித்தது. எல்லாம் புரிந்தது. கேப்டனிடம் அப்படியே விவரித்தேன். கேப்டன் நான் சொல்வதை கேட்டு திடுக்கிட்டார். குழம்பினார். நானும் குழம்பினேன். முதலில் இங்கு எப்படி வந்தேன் சொல்லுங்கள் கேப்டன் என்றேன். அதுவா, நீ மயங்கி கிடந்தாய். என்ன மயங்கி கிடந்தேனா? ஆமாம், கப்பலின் மேல் டெக் இருக்கிறது அல்லவா, அந்த தளத்தில் ரப்பர் மிதவைகளுக்கிடையே நீ குப்புற மயங்கி கிடந்தாய். தற்செயலாய் நான் சுற்றி வந்தவன் உன்னை கவனித்து இங்கு தூக்கி வந்தேன். உன் தலையில் இரத்த காயம் வேறு பார். நான் அவசரமாய் கைகளை வைத்து பார்த்தேன். தலையில் நடுப்பகுதியில் கோடாய் நீளமாய் ஒரு இரத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் உறைந்திருந்தது. தடியோ கட்டையோ உபயோகித்து அடித்திருக்க வேண்டும். யார் அடித்தார்கள்? டக்கென்று பக்கத்தில் தோன்றிய மர்ம உருவம் எது? யோசித்த எனக்கு ஒரு விஷயம் மின்னலாய் புரிந்தது. ட்ரம்ஸ் தடியனின் ரூமில் நாம் நுழைந்ததை யாரோ பார்த்திருக்க வேண்டும். அல்லது அந்த ரூமில் ட்ரம்ஸ் தடியன் இளம் பெண்களுடன் வேறு ஒரு நபரும் இருந்திருக்க வேண்டும். யார் அது? என் சந்தேகத்தை கேப்டனிடம் சொன்னேன். அவர் முகத்திலும் நெற்றி சுருங்க கோடுகள். என்னை விட அவர் பயங்கரமாய் குழம்புவது எனக்கு தெரிந்தது. ராஜ், சொல்லுங்க கேப்டன். ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. என்ன விஷயம் கேப்டன்? ட்ரம்ஸ் தடியனின் ரூமில் 3 பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னாய் அல்லவா? அது எப்படி இருக்க முடியும்? நம் கப்பலில் ரோசியை தவிர வேறு யாரும் பெண்கள் கிடையாது. நான் கப்பலில் ஏற்றவும் இல்லை. அதனால்தான் ஆச்சரியப்படுகிறேன். நீ பார்த்தாயா? நன்றாக பார்த்தாயா? நன்றாக பார்த்தேன் கேப்டன். 3 பெண்கள் இருந்தார்கள். நல்ல அழகிகள். மண்டியிட்டு கையில் எரியும் மெழுகுவர்த்தியுடன் ட்ரம்ஸ் தடியனுடன் அமர்ந்திருந்தார்கள். முணுமுணுப்பது போல் கூட இருந்தது. கேப்டன் திரும்பவும் யோசனையில் ஆழ்ந்தார். எப்படி இது நிகழ்ந்திருக்க முடியும்? கடுமையான கண்காணிப்பை மீறி எப்படி நுழைந்தார்கள்? கேப்டன், சொல்லு ராஜ். கண்டுபிடித்து விட்டேன். எப்படி வந்தார்கள் என்பது புரிந்துவிட்டது. எப்படி? ட்ரம்ஸ் தடியன் ரூமில் சில பீப்பாய்கள் பார்த்தேன். ஞாபகம் இருக்கிறது. ஒருவேளை அதன் மூலம். பீப்பாய்களா?
ஓ, ரைட் ரைட், புரிகிறது, இப்போது புரிகிறது. கேப்டன் பிடிபட்டவராய் வேகமாய் தலையசைத்தார். நான் அவரையே பார்த்தேன். ராஜ், அந்த ட்ரம்ஸ் தடியன் சில காலி பீப்பாய்களை என் அனுமதியுடன் கப்பலில் ஏற்றினான். காரணம் கேட்டதற்கு பீப்பாயின் முகப்பு பகுதியில் தோல் கட்டி வித்தியாசமான சில இசை முயற்சிகளை தான் செய்ய போவதாகவும் அதற்கு அனுமதிக்குமாறும் வேண்டினான். நானும் ஏதோ யோசனையில் அனுமதித்து விட்டேன். அவைகள் காலி பீப்பாய்கள் என்று நினைத்து விட்டேன். இப்போது புரிகிறது. கேப்டன், என்ன, அந்த 3 பெண்கள் சரி பீப்பாய் மூலம் ஒளிந்து வந்து விட்டார்கள். அந்த அறையில் ட்ரம்ஸ் தடியன் ரூமில் இன்னொரு நபரும் ஒளிந்திருந்தானே. என்னை தலையில் நச்சென்று அடித்தது அவன்தானே? யாரது? தெரியவில்லை, கண்டுபிடிக்க வேண்டும். கேப்டன் உதடுகளை பிதுக்கினார். நான் குழப்பத்துடன் இருந்தேன். வெளியே பார்த்தவுடன் திடுக்கிட்டேன். கேப்டன் பணியாளன் ஒருவன் அவசரமாய் தலை தெறிக்க வந்தான். கேப்டன், என்ன? நம் இசைக்குழுவின் ட்ரம்ஸ் தடியரை யாரோ படுக்கையில் கொலை செய்து விட்டார்கள். அத்தியாயம் 7. அந்த காட்சி பயங்கரமாய்த்தான் இருந்தது. ட்ரம்ஸ் தடியன் தன் ரூமில் தன் படுக்கையில் வாய்ப்பிளக்க கிடந்தான். அவன் நெஞ்சில் நடுவே கூரான அந்த கத்தி, அதன் பாதி பகுதி உள்ளே போயிருந்தது. ஒரே இரத்தம். எல்லாம் உறைந்து போய் ஈக்கள் மொய்த்து கொண்டு அநேகமாய் பல மணி நேரங்களுக்கு முன் கொலை நடந்திருக்க வேண்டும். ட்ரம்ஸ் தடியன் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். யார் கொன்றார்கள்? சிந்தித்த எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நேற்று நாம் தடியனின் ரூமில் நுழைந்தது, இளம் பெண்களுடன் ட்ரம்ஸ் தடியனை பார்த்தது, யாரோ தலையில் நச்சென அடித்தது. அநேகமாய் யூகப்படி அதற்கு பின்தான் கொலை நடந்திருக்க முடியும். அப்படியானால் ஒருவேளை என் தலையில் அடித்த அந்த ஆசாமிதான், அந்த மர்ம நபர்தான் ட்ரம்ஸ் தடியனை கொன்றிருக்க வேண்டும். சரி, அந்த இளம் அழகிகள், அவர்கள் என்ன ஆனார்கள்? என்னைப் போலவே தான் கேப்டனுக்கும் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். கூடிய பணியாளர்களை மாலுமிக் கூட்டத்தை அவசரமாய் விலகச் செய்தார். தடியனின் உடலை உடனே கப்பலின் மேல் தளத்திற்கு தூக்கிச் செல்லுமாறு ஆணையிட்டார். பணியாளர்கள் தூக்கிச் சென்றதும் அந்த ரூமில் கேப்டன், அவரது 2 பாதுகாவலர்கள், நான் மட்டுமே இருந்தோம். கேப்டன் சைகை செய்தார். நாங்கள் சோதனையில் இறங்கினோம். தடியனின் ரூமில் ஒரு இடம் விடாமல் சோதனையை ஆரம்பித்தோம். துருவி துருவி தேடினோம். 1/2 மணி நேரம் சென்றிருக்கும். நாங்கள் வெளிவந்தோம். எங்கள் முகத்தில் ஏமாற்றம் ஓடிக்கொண்டிருந்தது. 1-2 காலி பீப்பாய்களை தவிர வேறு எதையும் விசேஷமாய் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கேப்டன் அந்த பீப்பாய்களை ஆராய்ந்து பார்த்தார். ஒரு ஆள் உள்ளே நுழைந்து ஒளிந்து கொள்ளும் அளவுக்கு அது வசதியாய் இருந்தது. அடுத்து என்ன செய்ய என்ற நினைப்புடன் கேப்டன் பக்கத்தில் போனேன். கூடவே என்னுள் பளிச்சென அந்த எண்ணம். கேப்டன், சொல்லு ராஜ், உடனே கப்பல் முழுவதும் சோதனையிட சொல்லுங்கள். அந்த பெண்களை எப்படியும் கண்டுபிடித்து விடலாம். அவர்களை பிடித்து விட்டால் கொலையாளியை அடையாளம் தெரிந்துவிடும். கேப்டன் ஏதோ யோசித்தார். எனக்கு பதில் சொல்ல முயன்றார். அதற்குள் கப்பலின் மேல்தள பகுதியில் இருந்து ஒரே கூச்சல், ஒரே ஆரவார ஒலி கேட்டது. நாங்கள் அவசரமாய் அகன்றோம். மேல்தளத்திற்கு ஓடினோம். மேல்தளத்தில் ட்ரம்ஸ் தடியனின் உடல் கிடத்தப்பட்டு சுற்றிலும் ஒரே ஊழியர்கள் கூட்டம். ஆளுக்கு கூட்டமாய் குழுமி குழுமி பேசியபடி திகைத்து கொண்டு அவனது இசைக்குழு உறுப்பினர்கள் சோகமாய் தலை கவிழ்ந்து தடியனின் உடலை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். அழுகிறார்களா என்ன? ராஜ், மற்றதையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதலில் இவன் உடலை டிஸ்போஸ் செய்தாக வேண்டும். புரிகிறதா என்றார் கேப்டன் அவசரமாய். என்ன, டிஸ்போஸ் செய்ய போகிறீர்களா என்றேன் ஆச்சரியம் பொங்க. வேறு வழியில்லை. சாதாரண மரணம் இல்லை, மர்டர். தடியன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இவன் உடலை நாம் ஐஸ் பார்க்கில் பாதுகாத்தால் பின் நாளை நாம் வீண் பிரச்சனைகளையும் விசாரணைகளையும் சந்திக்க வேண்டி வரும். யோசித்து பார். நான் யோசித்தேன், தலையசைத்தேன். புரிகிறது. ஆனால் அவனது இசைக்குழுவினர் சம்மதிக்க வேண்டுமே. நாளை தடியனின் குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வது? அந்த கவலையே வேண்டாம். ட்ரம்ஸ் தடியனுக்கு குடும்பமே கிடையாது. அவன் தனிக்கட்டைதான். இசைக்குழு உறுப்பினர்களை நான் சம்மதிக்க வைத்து விடுகிறேன். நீ மற்ற காரியங்களை கவனி. கேப்டன் சொல்லிவிட்டு அகன்றார். சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் தடியனின் இசைக்குழு ஊழியர்களை சம்மதிக்க வைத்தார். அடுத்த 1/2 மணி நேரத்தில் மேல்தளத்தில் கப்பலின் அனைத்து ஊழியர்களும் கூடியிருந்தோம். எல்லோரும் மண்டியிட்டோம். ஜெப பிரார்த்தனை செய்தோம். பைபிள் வாசகம் படிக்கப்பட்டது. தடியனின் உடல் அழகான பேழையினுள் வைக்கப்பட்டு நறுமணங்கள் தெளித்து மூடப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் எங்கள் கடல் சட்டப்படி பேழை கடலில் விடப்பட்டது. தடியனின் உடல்
கடல் அரசனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. எல்லோரும் கலைந்தார்கள். நான் எழுந்து பார்வையை திருப்பிய போது அதிர்ந்து போனேன். சற்று தள்ளி டெக்கின் விளிம்பில் கம்பிகளை பிடித்தவாறு ரோசி நின்று என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். அடடா, இவளை மறந்தே போய்விட்டமே என எனது ஞாபக மருதியை நொந்து கொண்டு ரோசியின் பக்கம் ஓடினேன். ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவளையே பார்த்தேன். ட்ரம்ஸ் தடியனை நான் தான் கொன்றேன் என்றாள் ரோசி அமைதியாக. அத்தியாயம் 8. என்ன, நீ கொன்றாயா என்ற அதிர்ச்சியுடன் ரோசியை பார்த்தேன். சந்தேகம் வேண்டாம், கொன்றது நான் தான். ரோசி எந்தவித பதட்டமும் இல்லாமல் சொன்னாள். ஏன், எதற்கு ரோசி? அவன் மோசமானவன், சாக வேண்டியவன். என்ன, சாக வேண்டியவனா? ஆமாம், விவரமாய் சொல்கிறேன், வாருங்கள். எங்கே? ரூமிற்கு என்றபடி ரோசி முன்னால் நடந்தாள். நான் பூனைக்குட்டியாய் பின்தொடர்ந்தேன். எவ்வளவோ ரகசியங்கள், மர்மங்கள் முடிச்சாய் விழுந்து கொண்டே இருக்கின்றன. ரோசி மூலமாவது விடை கிடைத்தால், புதிர் விலகினால் சரி என்ற எண்ணம் என்னுள் ஓடியது. ரோசி கதவை திறந்து ரூமினில் அழைத்துச் சென்றாள். உட்காரச் சொன்னாள். என்ன தெரிய வேண்டும் உங்களுக்கு என்றாள். முதலில், ரோசி, ட்ரம்ஸ் தடியனை கொன்றது நீதானா? உண்மைதானா? நான் தான். உண்மைதான். எதற்காக கொன்றாய்? சொல்கிறேன். அதற்கு முன் ஒரு கேள்வி. அவன் என்ன செய்தான்? அவனுடைய தொழில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இசைக்குழுவில் ட்ரம்ஸ் வாசித்தான், அவ்வளவுதானே. அது அவனுடைய உபரி பொழுதுபோக்கு தொழில். அவனின் உண்மையான வேலை என்ன தெரியுமா? என்னது? விபச்சாரம் செய்வது. என்னது, விபச்சாரமா? ஆமாம், பெண்களை வைத்து விபச்சாரம் செய்வதுதான் அவனுடைய தொழில். தலைநகரில் விபச்சார விடுதி ஒன்றை கூட நடத்தி வருகிறான். அப்படி அழகிகளை பயன்படுத்தி விபச்சாரம் செய்து பணம் சம்பாதிப்பதுதான் அவனுடைய உண்மையான தொழில். நிஜமாவா? நிஜம்தான். ரோசி, இப்போது புரிகிறது. அந்த இளம் பெண்கள், அந்த அழகிகள் ஒருவேளை அப்படி இருக்குமோ? யாரது? என்ன சொல்கிறீர்கள்? நான் விவரித்தேன். தடினின் ரூமில் கை மெழுகுவர்த்தியுடன் பார்த்த இளம் பெண்களை பற்றி ரோசியிடம் ஒன்று விடாமல் சொன்னேன். ரோசியின் முகம் மேலும் ஆச்சரியத்துக்குள்ளானது. மறுகணமே புதிர் விடுபட்டவள் போல் கடகடவெனச் சிரித்தாள். என்ன ரோசி, சந்தேகமில்லை, அவர்களும் அதே கேஸ்தான். ரோசி தலையசைத்தாள். கொஞ்சம் யோசியுங்கள் ராஜ், எல்லாம் புரியும். ட்ரம்ஸ் தடியன் கேப்டனுக்கு தெரியாமல் அந்த பெண்களை கப்பலுக்குள் ஒளித்து கூட்டி வந்திருக்கிறான். அவர்களை வைத்து கப்பலில் ரகசியமாய் தொழில் நடத்தியிருப்பான். இதுதான் நடந்திருக்கிறது. என்ன, இங்கா? கப்பலில் வைத்தா? நான் திடுக்கிட ரோசி அலட்சிய பார்வையை பார்த்தாள். இதில் சந்தேகம் என்ன ராஜ்? கப்பலில் இப்படி தொழில் நடப்பது சகஜம்தான். மாலுமிகளுக்கும் கப்பல் ஊழியர்களுக்கும் தீனி இது போன்ற பெண்கள்தான். குடும்பத்தை பிரிந்து அப்படி தவித்து கிடப்பவர்களுக்கு இவர்களை ரகசியமாய் அனுப்பி ரகசிய தொழில் பண்ணியிருக்கிறான் அந்த ட்ரம்ஸ்காரன். ரோசி சொல்லி முடித்தாள். நான் திகைப்பு விலகாமல் அவளையே பார்த்தேன். ரோசி, நீ சொல்வதை பார்த்தால் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிகிறது. என்ன புரிகிறது? நான் தடியனின் ரூமில் பார்த்த 3 அழகிகளும் ஏதாவது கப்பல் ஊழியர்களின் ரூமில் அவர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கேப்டனுக்கு தெரியாமல் தங்கள் பசியை தீர்க்க ரகசியமாய் அவர்களை மறைத்திருக்க வேண்டும். ரொம்பவும் சரி. நான் எழுந்து கொண்டேன். ரோசியை நோக்கி நடந்தேன். அப்புறம் ஒரு விஷயம் இடிக்கிறது ரோசி. என்ன? இதில் நீ எங்கு வருகிறாய்? எதற்காக ட்ரம்ஸ் தடியனை கொன்றாய்? ஏன் அவனை பார்த்து பயந்து நடுங்கினாய்? ரோசி பதில் சொல்லவில்லை, சிரித்தாள். தயவு செய்து அதை பற்றி இப்போது கேட்காதீர்கள். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் என்னை மர்மமாய் பார்த்தபடி. அத்தியாயம் 9. நான் என் ரூமிற்கு வந்திருந்தேன். ஒரே குழப்பமாய் இருந்தது. மனதை நிதானப்படுத்திக் கொண்டேன். ரிவைண்ட் வைத்து நடந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாய் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தேன். இதுவரை என்னதான் நடக்கிறது? கேப்டன் திடீரென என்னை கூப்பிட்டு ரோசியை காட்டுகிறார். அவளிடம் ஏதோ மர்ம ரகசியம் இருக்கிறது, கண்டுபிடி என்கிறார். நான் ரோசியை பின்தொடர்ந்து போய் துப்பறிகிறேன். ட்ரம்ஸ் தடியன் நுழைந்து விடுகிறான். ட்ரம்ஸ் தடியனிடத்தில்தான் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று நோட்டமிடுகிறேன். அங்கு இளம் பெண்கள் அழகிகள் தெரிகிறார்கள். நச்சென்று அடிவேறி கிடைக்கிறது. மயக்கம். கண் விழித்து பார்த்தால் ரூமில். அதற்குள் ட்ரம்ஸ் தடியனும் கொலை செய்யப்பட்டு விடுகிறான். ரோசி நான் தான் கொன்றேன் என்கிறாள். கேட்டால் அவன் சாக வேண்டியவன், என்னையும் தொழிலுக்கு வற்புறுத்தினான், பொறுக்க முடியாமல் கொன்றேன், கேப்டனிடம் சொல்லிவிடாதே என்கிறாள். கடைசியில் விஷயம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. போய்விட்டது. நான் தேடி வந்த ரகசியமே இதுவல்லவே. வேறொரு ரகசியம், பயங்கரமான மர்மம்.
அதை கண்டுபிடித்தாக வேண்டுமே. எப்படி கண்டுபிடிப்பது? எழுந்தேன். எழுந்து குறுக்கு நெடுக்குமாய் நடந்தேன். எதையோ புதுசாய் கண்டுபிடித்து விடுவது போல தீவிரமாய் யோசித்தேன். மூளையில் பளிச்சென அது பிரகாசித்தது. உற்சாகம் பெற்றவனாய் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு என் ரூமின் ஓரமாய் துணி குவியல்களுக்கு அடியில் நான் மறைத்து வைத்திருக்கும் அந்த இரகசிய பெட்டியை எடுத்தேன். ரூம் கதவு நன்றாக பூட்டியிருப்பதை உறுதி செய்துவிட்டு பெட்டியை திறந்தேன். அதன் அடியில் ஜாக்கிரதையாய் அந்த மேப் வரைபடம், கப்பலின் அனைத்து பகுதிகளுக்கும் மூலை முடுக்குகளும் தெளிவாய் குறிக்கப்பட்டுள்ள வரைபடம். அதை விரித்தேன். அதில் நிறைய இடங்கள் அம்பு குறியினால் கருப்பு மையினால் சுட்டி காட்டப்பட்டிருந்தன. பையிலிருந்து கிங்ஸ் சிகரெட் ஒன்று எடுத்து புகைத்தவாறு படத்தையே உற்று பார்த்தேன். ரொம்ப நேரம் ஏதோ சிந்தனையோடு அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் சட்டென சுயநினைவு வந்தது. யாரோ கதவை தட்டி கொண்டிருந்தார்கள். அவசர அவசரமாய் மேப்பை மூடி பெட்டியினுள் பத்திரமாய் வைத்து மூடினேன். பெட்டியை மறுபடியும் அந்த இரகசிய இடத்தில் வைத்துவிட்டு ஒன்றும் நடக்காதவாறு கதவை திறக்க எனக்கு ஆச்சரியம். கேப்டன் உங்களை உடனே வரச் சொன்னார் என்றபடி பணியாளன் ஒருவன். ரூமை பூட்டிவிட்டு அவனுடன் நடந்தேன். கீழ்த்தளத்தில் கப்பல் கேப்டன் எனக்காக காத்திருந்தார். அவர் முகத்தில் என்றுமில்லாததாய் கடுமை, எரிந்து விடுவது போல் கோபம். கோப கண்களை உருட்டியபடி என்னை பார்த்தார். அப்போதுதான் கவனித்தேன், அவர் பக்கத்தில் இதுவரை நான் பார்த்திராத 3-4 தடியர்கள். நான் நுழைந்ததும் கேப்டன் என்னை பார்த்ததும் அந்த தடியர்களை நோக்கி சைகை செய்தார். அவ்வளவுதான். தடியர்கள் என்னை கோழி குஞ்சாய் பிடித்து கொண்டனர். என் கைகளை பின்புறமாய் வளைத்து முறுக்கினர். கேப்டன், என்ன இது? நான் அலற, முட்டாளே, நீ யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன் என்றார் கேப்டன் ஆவேசமாக. அத்தியாயம் 10. நீ யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன் என்றார் கேப்டன். நான் அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்தேன். முட்டாளே, ஏன் சிரிக்கிறாய்? பின் சிரிக்காமல் என்ன செய்வது? நான் யார் என்பது யாருக்கும், ஏன் வாசகர்களுக்கு கூட தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரிந்தது? கேப்டன் எனக்கு பதில் சொல்லவில்லை. பக்கத்தில் இருந்த இன்னொரு தடியனை நோக்கி சைகை செய்தார். அவன் வைத்திருந்த பெரிய லெதர் பேக் ஒன்றை திறந்து அப்படியே கவிழ்த்தான். உள்ளிருந்து பொல பொலவென அவைகள் விழுந்தன. மைக்ரோடாக், ரெக்கார்டர், ஹெட்ஃபோன், ஒயர்லெஸ் மானிட்டர், பிளேசர், டார்ச், ஏரியல் சுவிட்ச், மைக்ரோ பாயிண்டர், மினோல்டா துப்பாக்கி மற்றும் ஸ்பிரிங் ஆர்ம் ரிலீசர், எலக்ட்ரோ பாம், இன்னும் அத்தனையும் நான் ரகசியமாய் எனது விசேஷ லெதர் ஜாக்கெட்டினுள் போட்டுக்கொண்டு வந்த இரகசிய பொருட்கள். எனது இரகசிய தொழிலுக்கு அத்தியாவசியமாய் தேவைப்படும் அடிப்படை ஆயுதங்கள். இது எப்படி இவர்கள் கையில்? என் திகைப்பு கேப்டனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. முட்டாளே, உன் ரூமை சோதனை போட்டும் கண்டுபிடித்து விட்டோம். நாங்கள் சந்தேகப்பட்டது சரி. நீ உளவாளிதானே? ரா ஆசாமிதானே? கேப்டன் கேட்க கேட்க எனக்கு நெற்றி பொட்டில் துப்பாக்கி வைத்து யாரோ சுடுவது போல் இருந்தது. எவ்வளவு துல்லியமாய், எவ்வளவு கரெக்டாய் நான் இந்திய உளவாளி அமைப்பின் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் பிரிவை சேர்ந்தவன் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். எப்படி தெரிந்தது? யார் டிப் கொடுத்தார்கள்? எதனால் சந்தேகப்பட்டார்கள்? சந்தேகம் கொள்ளும்படி என்ன நடந்துவிட்டது? எதனால் என் ரூமை சோதனையிட்டார்கள்? நான் திகைத்து கேள்விக்குறி பொங்க கேப்டனை பார்த்தேன். எனது நினைப்பை புரிந்து கொண்டவர் போல் கேப்டன் சிரிக்க ஆரம்பித்தார். எப்படி கண்டுபிடித்தேன் என்று திகைக்கிறாயா? சொல்கிறேன் கேள். முதலில் நீ யார்? ஒரு மரைன் இன்ஜினியர், அப்படிதானே? போலீஸ் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாய், வேலைக்கு சேர்ந்தாய். ஆனால் நீ அதை சுத்தமாய் மறந்துவிட்டாயே. நான் உன்னை கூப்பிட்டு ரோசியிடம் ஏதோ மர்மம் இருக்கிறது கண்டுபிடி என்றவுடன் நீ முன்பின் யோசிக்கவில்லை. சாதாரண மரைன் இன்ஜினியராய் கப்பலில் வேஷம் போட்டிருக்கிறோம் என்பதை உணரவில்லை. உனது தொழில் புத்தி, துப்பறியும் புத்தி டக்கென விழித்து கொண்டது. பெரிய ஜேம்ஸ் பாண்ட் போல் செயலில் இறங்கி துப்பறிய ஆரம்பித்து விட்டாய். ரோசியை பற்றி ஒவ்வொன்றாய், ட்ரம்ஸ் தடியனை பற்றி மர்மங்களாய் கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டாய். உனது இந்த செய்கையால்தான், உனது இந்த துப்பறியும் புத்தியால்தான் எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஏனென்றால் ரோசியிடம், ட்ரம்ஸ் தடியனிடத்திலோ எந்தவித மர்மமோ ரகசியமோ கிடையாது. உன் மீது சந்தேகம் வந்து நீ அரசாங்கத்தின் உளவாளியா என்பதை கண்டுபிடிக்கத்தான் அவர்களிடம் ஏதோ மர்மம் இருப்பது போல் ஒரு செட்டப் செய்து நாடகம் நடத்தினேன். நீ நான் வைத்த சோதனையில் தோற்றுவிட்டாய். உனது ஜேம்ஸ் பாண்ட் தனத்தால் நீ யார் என்பதை காட்டி கொடுத்து விட்டாய். உடனே உன் ரூமை உனக்கு தெரியாமல் சோதனையிடச் சொன்னேன். என் சந்தேகம் வீண் போகவில்லை.
உன்னுடைய உளவு சமாச்சார பொருட்கள் அனைத்தும் அகப்பட்டு விட்டது. நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். உன்னை கையும் களவுமாக பிடித்து விட்டோம் சொல்லிவிட்டு கேப்டன் கடகடவென வெறி வந்தவனாய் வெற்றி களிப்பில் சிரிக்க ஆரம்பித்தான். சூடு கொண்ட பூனையின் முகமாய் நான் ஆகிவிட்டேன். எவ்வளவு பெரிய அவமானம்! எனது புத்திசாலித்தனத்தை வைத்தே என்னை மடக்கி விட்டானே, கண்டுபிடித்து விட்டானே. எவ்வளவு ஈஸியாய் அவன் விரித்த வலையில் ஏமாந்து விழுந்திருக்கிறேன். என்ன ஒரு முட்டாள்தனம்! நான் கப்பலில் ஒரு சாதாரண என்ஜினியராய் நடித்து கொண்டிருப்பதை மறந்து எனது துப்பறியும் தனத்தை காட்டி தொலைந்து விட்டேனே. ரொம்பவும் நொந்து கொண்டவனாய் தலையை குனிந்து கொண்டேன். எனது சர்வீஸில் எனது ஜேம்ஸ் பாண்டு தனத்தில் முதல் தடவையாய் சறுக்கல். ஒரு ஊமை அடி. ஆனாலும் நான் நம்பிக்கையை இழக்கப் போவதில்லை. இழக்க மாட்டேன். நிமிர்ந்து கேப்டனை பார்த்தேன். என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ரோசி ட்ரம்ஸ் தடியனின் ரூமில் நடந்ததையெல்லாம் நீ நடத்திய நாடகம் செட்டப் என்கிறாய். அப்படியானால் ட்ரம்ஸ் தடியனை ஏன் கொல்ல வேண்டும்? அவனை கொன்றது யார்? கேப்டன் அசிங்கமாய் சிரித்தபடி என்னை பார்த்தான். ட்ரம்ஸ் தடியனை கொன்றது ரோசி அல்ல, நான் தான். அவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மீற முயற்சித்தான். அதனால் அவனை கொன்றேன். மேலும் நீ அவன் ரூமில் பார்த்த அழகிகள் எல்லாம் எனது அந்தப்புறத்து நாயகிகள்தான். என்னை திருப்திப்படுத்த ரகசியமாய் நான் கூட்டி வந்திருக்கும் பெண்கள்தான். நீதான் எங்கள் நாடகத்தை பார்த்து அவர்கள் ட்ரம்ஸ் தடியன் கூட்டி வந்த பெண்கள் என்று ஏமாந்து விட்டாய். இப்போது புரிகிறதா? எனக்கு எல்லாம் விளங்கியது. பொறியில் சிக்கிய எலி போல் நான் தான் எளிதில் இவர்களிடம் ஏமாந்திருக்கிறேன். இப்போது என்ன செய்ய போகிறேன்? நான் யோசிக்க கேப்டன் கீழே குவியலாய் கிடந்த எனது பொருள்களில் இருந்து அந்த மினோல்டா துப்பாக்கியை எடுத்தான். நேராய் என்னை நோக்கி வந்தான். சரியாக என் நெற்றி பொட்டில் குறிப்பார்த்து வைத்தான். நான் திமிர முயற்சித்தேன். பிடித்திருந்த தடியர்கள் மேலும் பிடியை இறுக்கினார்கள். இம்மி நகர விடாமல் என்னை அமுக்கிக் கொண்டார்கள். இது உனது துப்பாக்கி தானே? ஆமாம். உள்ளே குண்டு இருக்கிறதா? இருக்கிறது. இப்படியே உன் நெற்றி பொட்டில் வைத்து விசையை அழுத்தினால் நீ செத்து விடுவாய்தானே? செத்து விடுவேன். அப்படியானால் எங்கே? நல்ல பிள்ளையாய் நான் கேட்பதற்கு பதில் சொல்லு பார்ப்போம். நீ அரசாங்கத்தின் ரா பிரிவைச் சேர்ந்த துப்பறிவாளன் என்பது எனக்கு தெரியும். எனக்கு தெரிய வேண்டியது, நீ எதற்காக மரைன் என்ஜினியர் போல வேடமிட்டு இந்த கப்பலுக்கு வந்தாய்? என்ன காரணத்திற்காக என்னை கண்டுபிடிக்க உன்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதுதான். எங்கே? பதில் சொல்லு பார்ப்போம். கேப்டன் நெற்றி போட்டில் அழுத்தம் கொடுத்து ட்ரிகரில் கை வைத்தான். நான் சிரித்தேன். ஏன் சிரிக்கிறாய்? தாராளமாய் சுடு. நான் ஒருபோதும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன். மறுகணம் கேப்டன் சுடவில்லை. தடியர்களை பார்த்தான். சரமாரியை அடிகள் என் மீது விழ ஆரம்பித்தன. அத்தியாயம் 11. நான் கண் விழித்து பார்த்தபோது ரொம்ப நேரம் ஆகியிருந்தது. தலை பயங்கரமாய் வலித்தது. அதைவிட உடம்பில் உயிர் போகும் அளவு வலி. என்ன நடந்தது? புரிந்துவிட்டது. கேப்டன் அந்த தடியர்களை கொண்டு தாறுமாறாய் என்னை அடிக்க ஆரம்பித்தான். மயக்கம் வருமளவுக்கு என்னை அடித்திருக்கிறார்கள். மயங்கினதும் இங்கு கொண்டு வந்து போட்டுவிட்டு, என்ன இது? சிறிய ரூம், கதவுக்கு பதில் கம்பிகள் போட்டு ஜெயில் போல். அந்த ரூமை ஆராய்ந்தேன். ஜெயில் ரூம் போல்தான் இருந்தது. காற்று குறைவான, புழுக்கம் வேறு. அநேகமாய் கப்பலின் அடித்தள பகுதியில் நான் இருக்க வேண்டும். என் போன்றவர்கள் இப்படி ஜெயிலில் செய்ய பாதாள அறைகள் கட்டி வைத்திருக்கிறார்கள் போலும். நான் கம்பிகளை பிடித்தபடி வெளியே பார்த்தேன். சிறிய காரிடார் தெரிந்தது. வெளிச்சம் கூட அதிகமாக இல்லை. மங்கிய வாட்ஸ் பல்பு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. யாரும் இருப்பதற்கான அறிகுறியும் இல்லை. என்னை அடித்தள ரூமில் தள்ளி பூட்டிவிட்டு எல்லோரும் மேலே சென்று விட்டார்கள். என்ன செய்ய போகிறேன்? இங்கிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறேன்? நான் திகைப்புடன் யோசித்தேன். கேப்டன் போட்ட நாடகத்தை அறியாத எனது முட்டாள்தனத்திற்கு இது சரியான தண்டனை என்று கூட எண்ணினேன். என்னை பற்றி கூட நான் அதிகம் கவலைப்படவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை முடிக்காமல் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் அதிகமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடிக்கொண்டேன். உடம்பு வலி, மனவலி இரண்டும் ஒரு சேர பிச்சு எடுத்தது. மூச்சை நன்கு உள்ளிழுத்து திரும்பினேன். என் வாழ்வில் நடந்த வசந்தங்களை ரிவைண்ட் வைத்து ஓடவிட்டேன். பள்ளி தேர்வில் முதல் மாணவனாய் வந்தது. கல்லூரியில் ஸ்டெல்லாவை டாவடித்தது. அத்தை பெண் குண்டு மல்லிகாவை திருட்டுத்தனமாய் முத்தமிட்டது. ரா பிரிவில் விசேஷ துப்பறியும் அதிகாரியாய் சேர்ந்தது. நாட்டுக்காக உறுதியெடுத்து கொண்டது. முதலில் துப்பு துளக்கி அந்த போதை கும்பலை கூண்டோடு பிடித்து கொடுத்தது. எனது உயர் அதிகாரியிடம் சபாஸ் வாங்கி அவர் ரொம்பவும் பெருமைப்பட்டது. எல்லாம் என் மனதில் கடகடவென்று ஓடியது.
எனது கவலைகள் வழிகள் மறந்து இவ்வளவு வெற்றி பெற்றவனா, இவ்வளவு பாக்கியசாலியா நான் என்ற எண்ணம் புகுந்தது. நான் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். இதற்காகத்தான், இப்படி ஒரு உற்சாக மனநிலை பெறுவதற்காகத்தான் நான் பழைய வெற்றிகளை ரிவைண்ட் செய்தேன். என் கணிப்பு பொய்க்கவில்லை. என் மனநிலை மாறிவிட்டது. உற்சாகம் வந்துவிட்டது. இது போன்ற மனநிலையில்தான் நன்றாக சிந்திக்க முடியும். இங்கிருந்து தப்பிக்க முடியும். நான் உற்சாகமாய் பார்த்தேன். கண்களில் கால் பகுதி எனது கேன்வாஸ் ஷூ தெரிந்தது. கேன்வாஸ் ஷூ, அட, பொறி தட்டிவிட்டது. என் ஷூவின் பின்பகுதியில் ஒரு சின்ன கத்தியை மறைத்து வைத்திருக்கிறேன். மறந்தே போய்விட்டேனே. அவசரமாய் ஷூவை கலட்டி அதன் பின்பகுதியை திருகினேன். கிளக் என விடுபட்டு கொண்டது. உள்ளே அது கத்தி மடங்கி கிடந்ததை விரித்தேன். அது ஒரு ஜான் நீளத்துக்கு விரிந்து கொண்டது. அதன் பின்புறம் கூரான ரம்பப் பகுதி. எத்தகைய வலுவான இரும்பையும் 5 நிமிடங்களில் துண்டித்துவிடும் சக்தி அதற்கு உண்டு. மின்னலாய் எழுந்து என்னை அடைத்திருக்கும் கம்பி கதவுக்கு பக்கம் போனேன். பூட்டியிருந்த லாக் சிஸ்டத்தை ஆராய்ந்தேன். பெரிதாக ஒன்றும் இல்லை. சாதாரண லிவர் லாக் தான். அதன் முனைப்பகுதியிலிருந்து தடித்து இரும்பு கம்பி ஒன்று கிளம்பி கதவை இணைத்திருந்தது. ஆகா, அந்த தடித்த கம்பியை அறுத்துவிட்டால் போதும். லாக் விடுபட்டு விடும். கதவு திறந்துவிடும். நான் தாமதிக்கவில்லை. ரம்ப பகுதியை கம்பி மேல் வைத்து படபடவென அறுக்க ஆரம்பித்தேன். கரபுரவென கடுமையாய் சத்தம் வந்தது. நான் அதை பொருட்படுத்தவில்லை. கப்பலின் ஓட்டத்தில் இரைச்சல்களில் அடித்தளத்தில் இருக்கும் இந்த ஓசை நிச்சயம் அவர்களுக்கு கேட்காது. 10 நிமிடம் கடந்திருக்கும். சுத்தமாய் கம்பியை அறுத்துவிட்டேன். கதவை ஒரு எம்பு எம்பினேன். படீரென திறந்து கொண்டது கதவு. எப்பா, பிழைத்தேன். பெருமூச்சு விட்டபடி வெளிவந்தேன். அந்த இடத்தை ஆராய்ந்தேன். கப்பலில் கடைசி அடித்தள பகுதி போலும். ரொம்பவும் குறுகலாய் நீளம் குறைவாக இருந்தது. நான் நினைத்தது போலவே வரிசையாய் 2-3 அறைகள். நான் மெல்ல நகர்ந்து ஒவ்வொன்றாய் நோட்டமிட்டேன். ஒவ்வொரு அறையாக பார்த்தேன். கடைசி அறையை அடைந்து பார்த்ததும் அதிர்ச்சி என்னை பலமாய் தாக்கியது. காரணம், கடைசி அறையில் அடர்ந்த தாடியும் வெள்ளை முடியுமாய் முகம் கவிழ்ந்து தூக்கத்திலோ மயக்கத்திலோ இருப்பது போல் ஒரு நடுத்தர ஆசாமி. எனக்கு வந்த ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. படபடவென அவரை கூப்பிட்டேன். கத்தினேன். கூச்சலிட்டேன். எனது கூச்சலுக்கு பயன் இருந்தது. அந்த ஆசாமி தூக்கத்தில்தான் இருக்க வேண்டும். மெல்ல கண் விழித்து நிமிர்ந்தான். என்னை பார்த்ததும் அவனுக்கு திகைப்பு. அதிர்ச்சி அடைந்தவனாய் என் பக்கத்தில் கம்பிகளுக்கிடையே வந்தான். யார் நீ? எதற்காக உன்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள்? நான் தான் இந்த கப்பலின் உண்மையான கேப்டன் என்றான் மெல்லிய குரலில். அத்தியாயம் 12. என்ன கேப்டனா? என்ன சொல்கிறாய்? நான் திடுக்கிட்டு கேட்க அவன் உடன் பதில் சொல்லவில்லை. என்னையே உற்று பார்த்தான். முதலில் நீ யார்? அதை சொல் என்றான். பயப்படாதே, நானும் உன் போன்ற ஒரு கைதிதான். என்னையும் இங்கு அடைத்து வைத்தார்கள். இதன் உதவியால் கம்பியை அறுத்து வெளிவந்து விட்டேன். இரு, உன்னையும் விடுவிக்கிறேன் என்றபடி அவசரமாய் அவனது லாக் சிஸ்டத்தை, லிவரின் கம்பியை கத்தியால் அறுக்க ஆரம்பித்தேன். அருந்ததும் கதவை திறந்து வெளிக்கொண்டு வந்தேன். அவன் வெளிவந்ததை நம்ப முடியாமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். நீல நீளமாய் மூச்சு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். இப்போது சொல்லு என்றேன். சொல்கிறேன். என் பெயர் ஏசி ஜான். நான் தான் இந்த கப்பலின் உண்மையான கேப்டன். அப்படியானால் இப்போ கப்பலில் இருப்பது அது போலி கேப்டன். சாதாரண பணியாளாய் வந்து என்னை மடக்கி விட்டான். கப்பலை கைப்பற்றி கேப்டன் போல் வேடமிட்டு கொண்டான். என்ன, சாதாரண பணியாளாய் வந்து மடக்கி விட்டானா? ஆமாம், விபரமாக சொல்கிறேன். இது நடந்து 6 மாதங்கள் இருக்கும். அப்போது நான் மும்பை துறைமுகத்தில் சரக்குகளை இறக்கிக் கொண்டிருந்தேன். கப்பலுக்கு சுத்த பணிகளுக்கு சில கூலி ஆட்கள் தேவைப்பட்டார்கள். ஒரு ஏஜென்சி மூலம் 15 பேரை வேலைக்கு எடுத்து கப்பலில் அமர்த்தினேன். பின் கப்பல் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. போர்ட் பிளேயரை நோக்கி போக ஆரம்பித்தது. சரியாக 3ஆம் நாள் நடு கப்பலில் நடு இரவு நேரத்தில் அது நிகழ்ந்தது. தூங்கிக் கொண்டிருந்த நான் திடீரென அரவம் கேட்டு விழித்தேன். பார்த்தால் என்னை சுற்றி மிஷின் கன்னும் பயங்கரமான ஆயுதங்களுடன் அந்த கூலி பணியாட்கள். அவர்களுக்கு தலைவன் போல் அந்த நெட்டை ஆசாமி. அவன்தான் என் பக்கம் வந்து மிஷின் கன்னின் பின்புறத்தில் ஓங்கி என் முகத்தில் அடித்தான். இனி இந்த கப்பலுக்கு கேப்டன் நீயல்ல, நான் தான், புரிகிறதா என்றான். அதற்குள் அவனுடன் வந்த தடியர்கள் அலாக்காய் என்னை இழுத்து படபடவென அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் வலி பொறுக்க முடியாமல் மயங்கி விட்டேன். கண் விழித்து பார்த்தால் இங்கு இந்த பாதாள அறையில் சிறையில்
6 மாதங்களாயிற்று. வெறும் ரொட்டி துண்டும் டீயும் தான் என் சாப்பாடு. உயிர் பிழைப்பேன் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை. உன்னை பார்த்ததும் தான் நம்பிக்கை வருகிறது. ஆமாம், நீ யார்? உன்னை ஏன் சிறை வைத்தார்கள் என்றான். அதையெல்லாம் பிறகு சொல்கிறேன். இப்போது தப்பிக்க வழியை பார்ப்போம். தப்பித்து விடலாமா? உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நாம் இருப்பது கப்பலின் அடித்தள பகுதி. மேலே முழுவதும் அவர்கள் பல ரக ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். எப்படி அவர்களை சமாளிக்க முடியும்? எப்படி தப்பிக்க முடியும்? அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். முதலில் நான் கேட்பதற்கு பதில் சொல். என்ன? இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது? என்ன செய்கிறார்கள்? இந்த கப்பலின் பணி என்ன? கப்பல் குஜராத்தை சேர்ந்த மார்வாடி ஒருவருக்கு சொந்தமானது. அவர் இந்த கப்பலை ஒரு பெரிய அரசியல் புள்ளிக்கு விற்கப் போவதாக கேள்வி. வழக்கமாக புலி, வெங்காயம் மற்றும் பலச்சரக்கு பொருட்களை அந்தமான், ஜாகர்டா, ஜாவா தீவுகளுக்கு ஏற்றி செல்வோம். ஆமாம், எதற்கு கேட்கிறாய்? நான் சிரித்தேன். ஜான், எனக்கு சில தகவல்கள் கிடைத்தது. அதன்படி இந்த கப்பலில் ஏதோ ஓர் ரகசியம், ஓர் மர்மம் இருக்கிறது. இந்த கப்பல்கள் சில சட்டவிரோதமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாய் தகவல்கள். வேறு எங்களுக்கு நம்பகமான, ரொம்பவும் நம்பிக்கையான இடத்திலிருந்துதான் இந்த விசேஷ தகவல் கிடைத்தது. அது என்ன என்பதை கண்டுபிடிக்கத்தான் மரைன் என்ஜினியர் போல் வேஷமிட்டு நான் கப்பலுக்குள் நுழைந்தேன். இப்படி அகப்பட்டு கொண்டேன். அப்படியானால் நீ ஜான் நெற்றியை சுருக்கினார். இன்னுமா புரியவில்லை? நான் ஒரு ஸ்பை ஏஜெண்ட். அரசாங்கத்தின் உளவு அமைப்பான ரா பிரிவில் உள்ள துப்பறியும் ஆபீசர். கப்பலை பற்றி மர்மத்தை துப்பறியத்தான் வந்திருக்கிறேன். ஜான் உதடுகளை பிதுக்கினான். நீ நினைப்பது போல் கப்பலில் அப்படி எதுவும் ரகசியங்கள் இருப்பதாக தெரியவில்லை. எனது கண்ட்ரோலில் நான் கேப்டனாக இருந்தவரை எந்தவித தப்பும் நடக்கவில்லை. பின் எப்படி? இருக்கிறது ஜான். அப்போது இல்லை, இப்போது 6 மாதம் நீ சிறையில் இருக்கிறாயே. இந்த காலகட்டத்தில்தான் ஏதோ தப்பு நடந்திருக்கிறது. அதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். நான் சொல்லிக் கொண்டிருக்க ஜான் அவசரமாய் என்னை நோக்கி வேகமாய் கைகளை அசைத்தான். என்ன? பார், சத்தம், யாரோ வரும் ஓசை. நான் கூர்ந்து கவனித்தேன். யாரோ அடித்தள நுழைவு கதவை வேகமாய் திறக்கும் ஓசை கேட்டது. அத்தியாயம் 13. ஆள் ஆர்வம் கேட்டு நான் ஓடிப்போய் பழையபடி ஜெயில் அறைக்குள் புகுந்து கொண்டு கதவை சாத்தி வைத்து கொண்டேன். ஜானையும் அதே போல் செய்யுமாறு சொல்லிவிட்டு பார்த்தேன். அடித்தள கதவை திறந்து கொண்டு கொளுத்த உடம்புடன் ஒரு தடியன் வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் 1-2 ரொட்டி துண்டுகள். நான் முஷ்டியை மடக்கி கொண்டேன். இவனை சமாளிப்பது கடினம்தான். ஆனாலும் வேறு வழியில்லை. இவனை அடித்து போட்டால்தான் கதவு வழியாய் கப்பலின் மேல்தள பகுதிக்கு தப்பிச் செல்ல முடியும். எப்படியாவது இவனை அடித்தாக வேண்டும். எப்படி இவனை சமாளிக்கப் போகிறேன்? மின்னலாய் நான் யோசிக்க, தடியன் எனது முகத்தில் 2 ரொட்டி துண்டுகளை வேகமாய் எரிந்துவிட்டு ஜான் இருந்த அறையை நோக்கி சென்றான். நான் தாமதிக்கவில்லை. இதுதான் சமயம் என்று படக்கென கதவை விலக்கி வெளிவந்தேன். கையில் வகையாய் எதுவும் அகப்படுமா என்று பார்த்தேன். ஒன்றும் தென்படவில்லை. வழியில்லை. வல்லவனுக்கு புல்தான் ஆயுதம். எனக்கு கைகள் ஒன்றுதான் இப்போது ஆயுதம். 2 கைகளையும் சேர்த்து பிடித்து கொண்டு இறுக்கமாக்கினேன். உடம்பின் மொத்த பலத்தையும் கைகளுக்கு கொண்டு வந்தேன். இனி குறிவைக்க வேண்டியதுதான். பூனையாய் நடந்தேன். ஓசைப்படாமல் தொடர்ந்தேன். தடியனின் வலுவழுப்பான பின்மண்டையை குறிவைத்தேன். அதுதான் சரியான இடம். அடிக்க வேண்டியதுதான். நான் தாமதிக்கவில்லை. எண்ணத்தை மின்னல் வேகத்தில் செயலாற்றினேன். ஜான் ரூமில் ரொட்டியை எரிந்துவிட்டு திரும்ப போனவனின் தலையில் ஓங்கி அடித்தேன். சரியான அடியது. தடியன் ஒரு கணம் நிலை குலைந்து போனான். அப்படியே எதிர்பாராமல் தடுமாறி கீழே விழுந்தான். நான் பொறுக்கவில்லை. அவனை யோசிக்கவும் புரிந்து கொள்ளவும் விடவில்லை. தடிமாறி கீழே விழுந்தவன் முகத்தில் பாக்சர் போல் சரமாரியாய் குத்தினேன். என் பலம் முழுவதையும் அவன் முகத்தில் பிரயோகித்தேன். செய்வதறியாமல் நிலை குலைந்து தடுமாறி போனான் தடியன். அவனால் ஒன்றும் எதிர்த்து செயல்பட முடியவில்லை. இதுதான் சமயம் என ஜான் தன் ரூமிலிருந்து ஓடி வந்தான். அவன் கையில் எங்கோ கிடந்த மரக்கட்டை ஒன்று. ஜான் வேகமாய் அதே இடத்தை தடியனின் பின்பகுதியை குறிவைத்து அடிக்க ஆரம்பிக்க, நொடி பொழுதில் அலற ஆரம்பித்து மயங்கி சாய்ந்தான் தடியன். நான் ஜானுடன் கைகுலுக்கி கொண்டேன். வெற்றி களிப்பில் தடியனை இழுத்து இன்னொரு ஜெயில் அறைக்குள் தள்ளி பூட்டினோம். அடித்தள முகப்பு கதவை நோக்கி ஓடினோம். மேல்படி ஏறினோம். மேல்புறத்திற்கு வந்து கதவை சாத்தினோம். சுற்றும் முற்றும் பார்த்தோம். பெரிய காரிடார் பாதை, வழிநெடுக சிறிய சிறிய அறைகள். யாரும் அப்பகுதியில் இருப்பதாய் தெரியவில்லை. ஜானை பார்த்தேன். ஜான் சைகை செய்தான். பயப்பட வேண்டாம்,
இது கீழ்த்தளத்தின் 3ஆம் பகுதி. முதல் 2 தளத்தில்தான் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். இங்கு அவ்வளவாய் இராது. அப்படியானால் அந்த அறைகள், அவைகளில் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை, குப்பை ஜாமான்கள், பழைய பொருட்கள் போட்டு வைத்திருக்கிறோம். அப்படியா என்றபடி ஒவ்வொரு ரூமாய் பார்த்தபடி நடந்தேன். ஜான் சொன்னபடி பழைய ஜாமான்கள், இரும்பு பொருட்கள் அறை முழுவதும் இறைந்து கிடந்தது. மேலும் 3 அடி நடந்திருப்பேன். நில்லுங்கள் அப்படியே என்று உரத்த சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தோம். எங்களுக்கு பின்னால் ரோசி நின்றிருந்தாள். அவளது கையில் அந்த பளபளப்பான ரிவால்வர். அத்தியாயம் 14. ரோசியை நான் அங்கு கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவள் கையில் ரிவால்வர் வேறு. அது எங்களை குறிவைத்தது. ட்ரிகரில் ரோசி கை வைத்தாள். நான் ரோசி என்று அலர்வதற்குள் பட்டென அவள் ட்ரிகரை அழுத்தினாள். கிளக், அவ்வளவுதான். வேறு ஒன்றும் நிகழவில்லை. எந்த ஒரு குண்டும் வெளிவரவில்லை. ரோசி படபடவென சிரிக்க ஆரம்பித்தாள். பயந்து விட்டீர்களா என்றபடி என்னை நோக்கி வந்தாள். எனக்கு புரிந்தது. அது காலி துப்பாக்கி, குண்டுகள் இல்லை. ரோசி பயம் காட்டியிருக்கிறாள். அப்படியானால் ரோசி, பயப்பட வேண்டாம், நான் உங்கள் பக்கம்தான் ராஜ். ரோசி ரிவால்வரை கீழே எறிந்துவிட்டு ஏதோ என் நீண்ட நாள் காதலி போல் அவசரமாய் கைகளால் என் கழுத்தை வளைத்து கொண்டாள். என்னை இறுக கட்டிப்பிடித்து கொண்டாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் திடுக்கிட்டேன். குழப்பமாய் அவளையே பார்த்தேன். அதையே கேள்வியாய் அவளிடம் கேட்டேன். ரோசி சிரித்தாள். என்ன, ஒன்றும் புரியவில்லையா? எது புரியவில்லை? நீயோ போலி கேப்டனின் ஆள், நீ எப்படி என் பக்கம்? இழுத்தபடி ரோசியை பார்த்தேன். நம்ப முடியவில்லை, அப்படிதானே? நான் தலையசைத்தேன். ரோசி சட்டென தன் இடுப்பு பெல்ட் பாக்கெட்டினுள் கைவிட்டு அதை எடுத்தாள். என்னிடம் நீட்டினாள். என்ன இது? பிரித்து பாருங்கள். பாஸ்போர்ட் ஐடென்டி போல் இருந்த அந்த சிறிய புத்தக அட்டையை பிரித்தேன். என் கண்கள் அதிர்ச்சியில் ஆச்சரியத்தில் உறைந்தது. 1000 வோல்ட் ஷாக் அடித்தவன் போல் நிமிர்ந்து ரோசியை நம்ப முடியாமல் பார்த்தேன். ரோசி, அப்படியானால் நீ ரோசி சிரித்தாள். நானும் உங்களைப் போல்தான். கப்பலின் ரகசியத்தை துப்பறிய வந்திருப்பவள்தான். டிடெக்டிவ் ஏஜென்ட் தான். என்ன, நீங்கள் அரசாங்கத்தின், நான் துப்பறியும் நிறுவனம் ஒன்றின் ஏஜென்ட், அவ்வளவுதான். பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி உன்னை அனுப்பியதா? எதற்கு ரோசி? வேறு எதற்கு? துப்பறியத்தான். இந்த கப்பலில் ஏதோ மர்மம் இருப்பதாகவும் அதை நான் சாதாரண பயணி போல் கப்பலின் பயணம் செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எனது டிடெக்டிவ் நிறுவனத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? யார் சொன்னார்கள்? கிளையண்ட் மூலமாகத்தான். அரசியல் கட்சியின் முக்கிய புள்ளி ஒருவர், எங்கள் நிறுவனத்தின் வழக்கமான கஸ்டமர், வாடிக்கையாளர். அவர்தான் இந்த கப்பலை குறிப்பிட்டு இதில் ஏதோ மர்மம் இருப்பதாய் தான் சந்தேகப்படுவதாகவும் அந்த மர்மத்தை 2 மாதங்களில் எப்படியாவது கண்டுபிடித்து கொடுங்கள் என என்னுடைய துப்பறியும் நிறுவன பாஸிடம் சொல்ல, பாஸ் அந்த பொறுப்பை அப்படியே என்னிடம் ஒப்படைத்து விட்டார். ரோசி மூச்சு வாங்கி பேச நான் ஆச்சரியம் விலகாமல் அவளையே பார்த்தேன். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, நீ சொல்வது சரி. ஆனால் சில விஷயங்கள் இடிக்கிறது. என்ன விஷயங்கள்? நீ முதலில் கேப்டனின் ஆள் போல் நடந்து கொண்டது, ட்ரம்ஸ் தடியனை பார்த்து பயந்து இன்னும் அவனை நீயே கொலை செய்தாய் என்று கூறியது எல்லாம் நடிப்பு. நடிப்பா? ஆம், நடிப்புதான். அந்த போலி கேப்டன் தான் அப்படியெல்லாம் நடிக்கச் சொன்னான். ட்ரம்ஸ் தடியனை பார்த்து பயப்படுவது போல், நான் ஒரு புதிர்பெண் போல், நானே ட்ரம்ஸ் தடியனை கொன்றுவிட்டது போலெல்லாம் என்னை நடிக்கச் சொன்னான். அப்படி நடித்து உங்களை நன்றாக குழப்பச் சொன்னான். நானும் நடித்தேன். நீங்களும் என்னை பற்றி அனுமானிக்க முடியாமல் குழம்பினீர்கள். ஆனால் உண்மையில் நடந்தது வேறு. ட்ரம்ஸ் தடியனை கொன்றது யார் தெரியுமா? யார் ரோசி? அந்த கேப்டன், போலி கேப்டன் தான். அவன்தான் ட்ரம்ஸ் தடியனை கத்தியால் குத்தி கொன்றான். தடியனுக்கும் கேப்டனுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் தகராறு வந்துவிட அதனால் கோபம் வந்து கொன்றுவிட்டான். உன்னை குழப்பி விடுவதற்காக ட்ரம்ஸ் தடியனை நான் தான் கொன்றேன் என்று சொல்ல சொன்னான். எனக்கு வேறு வழியில்லை. கப்பல் பற்றிய மர்மத்தை கண்டுபிடிப்பதற்காக அவன் சொன்னபடியெல்லாம் நடித்தேன். அவன் கொடுத்த உபாதைகளையெல்லாம் பொறுத்து கொண்டேன். சரி, அது கிடக்கட்டும். இப்போது எப்படி இங்கு வந்தாய்? எல்லாம் உங்களை காப்பாற்றதான். என்ன, என்னை காப்பாற்றவா? ஆமாம், நீங்கள்தான் அரசாங்க ரா பிரிவு அதிகாரி என்பதை அறிந்தவுடன் எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னைப் போல் நீங்களும் கப்பல் பற்றி மர்மத்தை அறியத்தான் வந்திருப்பீர்கள் என்பதை யூகித்து கொண்டேன். அந்த நேரம் பார்த்து போலி கேப்டன் உங்களை பாதாள சிறையில் அடைத்து விட்டான். என்னால் கப்பல் பற்றிய மர்மத்தை ஓரளவு தான் கண்டுபிடிக்க முடிந்தது. உங்கள் உதவி இருந்தால்தான் முழுவதையும் கண்டுபிடிக்க முடியும். அதான் காப்பாற்ற வந்தேன். ஓரளவு கண்டுபிடித்து விட்டாயா?
அப்படி என்ன கண்டுபிடித்தாய்? ரோசி நான் கேட்டதற்கு உடன் பதில் சொல்லவில்லை. என் அருகில் இருந்த ஜானை சந்தேகமாய் பார்த்தாள். பயப்படாதே, இவர்தான் ஜான். பாதாள சிறையில் இவ்வளவு நாளும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர். கப்பலின் உண்மையான கேப்டன் இவர்தான். நீ தைரியமாக சொல்லலாம். கப்பலை பற்றிய எந்த விஷயத்தை கண்டுபிடித்தாய்? சொல் ரோசி. சொல்கிறேன் ராஜ். கப்பலை தமிழ்நாட்டில் பதவி இழந்த பிரபல அரசியல் புள்ளி ஒருவர் வாங்கிவிட்டார். அவர்தான் கப்பலை ஏதோ ஒரு சட்டவிரோதமான செயலுக்கு பயன்படுத்தி வருகிறார். அத்தியாயம் 15. ரோசி சொன்னதை கேட்டு திடுக்கிட்டேன். என்ன, தமிழ்நாட்டின் அரசியல் புள்ளியா? யார் அது? யார் சொன்னார்கள் என்றேன். தெரியவில்லை. ஆனால் எனது யூகப்படி அந்த போலி கேப்டன் அடிக்கடி ஒயர்லெஸில் பேசுவதை ஒட்டி கேட்டு என்னால் இதைதான் கண்டுபிடிக்க முடிந்தது. மேலும் சொல் ரோசி. எங்களை துப்பறிய சொன்ன கிளைண்ட்டும் தமிழ்நாட்டுக்காரர்தான். தமிழ்நாட்டின் பிரபல அரசியல் புள்ளிதான். ஆனால் அவர் எதிர்க்கட்சிக்காரர். தனது அரசியல் எதிரியான அந்த மாஜி அரசியல்வாதியின் உண்மையான முகத்தை மக்களுக்கு காட்டத்தான் எங்களை துப்பறிய சொல்லியிருக்கிறார். அதை வைத்து பார்த்தாலும் என் சந்தேகம் உறுதியாகி விடுகிறது. நான் நெற்றியை சுருக்கி கொண்டேன். என்ன ராஜ்? எல்லாம் சரி ரோசி. அது என்ன சட்டவிரோதமான செயல்? தெரியவில்லை. அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ரோசி சொல்ல பக்கத்தில் இருந்த ஜான் ஏதோ பொறி தட்டியவராய் பரபரத்து என் கைகளை பிடித்தார். என்ன ஜான்? எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது. என்ன விஷயம்? நான் சொன்னேனே, திடீரென்று ஒரு நாள் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி இப்படி பாதாள அறையில் கொண்டு போய் சிறை வைத்தான் அந்த போலி கேப்டன் என்று. ஆமாம். அப்படி என்னை சிறை வைப்பதற்கு முன் அடிக்கடி என்னிடம் அந்த சீக்ரெட் லாக்கர் ரூம் பற்றி, அந்த அமைப்பு பற்றி கேட்டான். என்ன, சீக்ரெட் லாக்கர் ரூமா? ஆமாம், சீக்ரெட் லாக்கர் ரூம். ரகசியமான ஒரு அறை. கப்பலில் பொதுவாய் அப்படி ஒரு ரகசிய அறை வைத்து கட்டுவது வழக்கம். அந்த ரகசிய அறை கப்பலில் எங்கு இருக்கிறது என்பது ஒருவருக்குத்தான் தெரியும். அதுவும் எனது முழு கட்டுப்பாட்டில். எனக்கு மட்டும் தெரிந்த அறையை பற்றிதான் அந்த போலி கேப்டன் கேட்டான். அந்த அறையின் கீ சிஸ்டத்தை என்னிடமிருந்து பலவந்தமாய் பிடுங்கியும் கொண்டான். ஜான் சொல்வதை கேட்டு என்னுள் பல்புகள் பிரகாசித்தன. ஜான், நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கொன்று புரிகிறது என்றேன் அவசரமாய். என்ன? அந்த ரகசிய லாக்கர் ரூமில் தான் ஏதோ விஷயம் இருக்கிறது, மர்மம் இருக்கிறது. அது என்னவென்று கண்டுபிடித்து விட்டால் போதும், எல்லாம் புதிர்களும் விலகிவிடும். அந்த ரகசிய ரூம் எங்கிருக்கிறது? அதை சொல்லுங்கள் ஜான். பரபரப்பு விலகாமல் நான் கேட்க ஜான் எழுந்து கொண்டார். சற்று தள்ளி மூலையில் கிடந்த குச்சி ஒன்றை எடுத்துக்கொண்டு தூசி அப்பியிருந்த தளத்தின் தரைப்பகுதியில் சில கோடுகளை போட்டார். கிழக்கு மேற்கு என திசைகளை குறித்தார். சில டிகிரி அளவுகளை வைத்து கோணம் பார்த்தார். நான் அவரையே உன்னிப்பாய் கவனித்தேன். ஜான் அந்த ரகசிய ரூம் நாங்கள் இருக்கும் கீழ்த்தள பகுதியில் இருந்து எந்த திசையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கணிக்க முயற்சி செய்கிறார் என்பது புரிந்தது. நான் அமைதியாக இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஜான் உற்சாகமாய் நிமிர்ந்தார். வாருங்கள், அந்த ரகசிய லாக்கர் ரூமை கண்டுபிடித்து விட்டேன். நாம் இருக்கிறோமே அந்த கீழ்த்தள பகுதியின் வலது மூலையில் 90 டிகிரி எதிர் கோணத்தில் மேல் பகுதியில் இருக்கிறது. வாருங்கள் என்றபடி ஜான் வேகமாய் முன்னால் நடக்க ஆரம்பித்தார். எனக்கும் ரோசிக்கும் ஒரே ஆச்சரியம், பரபரப்பு. ஜானை பின்தொடர்ந்தோம். ஜான் கீழ்த்தள அறைகளை எல்லாம் தாண்டி வலது புறத்தில் ஓரமாய் இருந்த அறை பகுதிக்கு போய் நின்றார். கையை மேலே காட்டி இங்குதான் என்றார். இங்கா? மேல்புறத்திலா? ஆமாம், நாம் இருக்கும் இந்த கீழ்த்தள அறைக்கு நேர்மேலாக மேல்புறத்தில் அந்த ரகசிய லாக்கர் அறை இருக்கிறது. அதன் மேல்புறத்தில் இந்த நாம் நிற்கும் அறையின் கூரை மேற்பகுதி. இந்த மேற்பகுதியில் துவாரமிட்டால் மேலே போய்விடலாம். லாக்கர் அறைக்குள் நுழைந்து விடலாம். பிரமாதம், நல்ல ஐடியா, உடனே செயலாற்றுவோம். விசிலடிக்காத குறையாய் பேசிய நான் அவசரமாய், ஜான், இதை எப்படி துவாரமிடுவது, துளையிடுவது? ரொம்பவும் வலுவான தகடு போல் தெரிகிறதே என்றேன் கவலை பொங்க. ஜானும் தலையசைத்தார். வலுவானதுதான், எதற்கும் முயற்சி செய்து பார்ப்போம். கூரான இரும்பு ஜாமான்கள் ஸ்டோர் ரூமில் இருக்கின்றன, அவைகளை உபயோகிப்போம். நானும் ஜானும் திரும்பச் சென்று ஸ்டோர் ரூம் குப்பைகளுக்கிடையே கிடந்த 2-3 இரும்பு தடிகளை எடுத்துக்கொண்டோம். அதன் முனைப்பகுதிக்குள் ஓரளவு கூர்மையாக இருந்தன. நம்பிக்கை இழக்காமல் நானும் ஜானும் கூரை பகுதியை இடிக்க ஆரம்பித்தோம். வியர்த்து விறுவிறுக்க எங்களது முழு பலத்தையும் பிரயோகித்தோம். 1/2 மணி நேரம் சென்றிருக்கும். தகட்டில் லேசாக கீறல் விழுந்து லேசாக பிளந்தது. உள்ளிருந்து பொத்தென அது கீழே விழுந்தது. எடுத்து பார்த்தேன். நாங்கள் அதிர்ந்து போனோம். அது ஒரு 24 கேரட் தங்க கட்டி. அத்தியாயம் 16.
நாங்கள் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. நம்ப முடியாமல் அதை கையில் எடுத்து புரட்டி புரட்டி பார்த்தோம். சந்தேகமில்லை, தங்க கட்டியேதான். 5 சென்டிமீட்டர் நீளத்தில் அகலமான செவ்வக வடிவில் செய்யப்பட்டிருந்தது. மினுங்கும் தங்க பளபளப்பில் கண்களை பறித்தது. நானும் ரோசியும் அதை பார்த்து பார்த்து அதிசயித்து கொண்டிருக்கும் போதே ஜான் கூரையின் அந்த பிளவு பகுதியை மேலும் ஒரு தட்டு தட்டினார். பொலபொலவென மேலும் சில கட்டிகள் விழுந்தன. தங்க கட்டிகள். மை காட், என்ன இது? தங்கச் சுரங்கம். தட்ட தட்ட கட்டிகளாய் விழுகிறது. ஜான், இங்கு என்னதான் நடக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் நம்ப முடியவில்லை. ஜான் சிரித்தார். என் தோள்களை தட்டினார். இதுதான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் ரகசியம், தேடி வந்த மர்மம். ஜான், நீங்கள் சொல்வது உண்மை. மேல்புற ரகசிய லாக்கர் ரூம் முழுவதும் தங்க கட்டிகள் இருக்கிறது. அதைத்தான் பதுக்கி வைத்துக்கொண்டு கப்பலை கடத்தியிருக்கிறார்கள். என்னையும் அடித்து பாதாள அறையில் பூட்டியிருக்கிறார்கள். நான் ஆச்சரியமாய் ஜானையே பார்த்து கொண்டிருந்தேன். என்னுள் நிறைய சந்தேகங்கள் முளைத்தன. எல்லாம் சரி ஜான், எப்படி இது நிகழ்ந்தது? கப்பலில் சோதனை, கஸ்டம்ஸை மீறி எப்படி தங்க கட்டிகளை ஏற்ற முடியும்? அது ஒன்றும் பிரமாதமில்லை, சுலபம்தான். எப்படி ஜான்? நடுக்கடல் என்று ஒன்று இருக்கிறதே, அங்கு வைத்து எல்லாவித திருவிளையாடல்களையும் பண்ணலாம். கப்பல் கரையை விட்டு கிளம்பி நடுக்கடலுக்கு வந்ததும் திருட்டுத்தனமாய் படைகள் கட்டிகளை கொண்டு வந்து ஏற்றியிருப்பார்கள். நான் மௌனமாகி விட்டேன். சிந்திக்க ஆரம்பித்தேன். இதுவரை நடந்தவைகளை வைத்து பார்த்தால் கப்பலை பிரபல அரசியல் புள்ளி ஒருவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். கப்பலில் தங்கம் ரகசியமாய் கொண்டு வந்து கப்பலில் ஏற்றுகிறார். அப்படியானால் எனக்கு புரிந்துவிட்டது என்றேன் உற்சாகமாய். ரோசியும் ஜானும் என்னையே கூர்ந்து பார்த்தார்கள். எனக்கு புரிந்துவிட்டது. கப்பலில் ஏன் தங்கக்கட்டிகளை பதுக்கி கடத்துகிறார்கள் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. எப்படி ராஜ்? கொஞ்சம் பேப்பர் செய்திகளையும் நடந்தவைகளையும் நினைத்து பாருங்கள். பதவி இழந்த அந்த அரசியல் புள்ளியின் பங்களாவையும் உடைமைகளையும் சிபிஐயோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ எந்த நேரமும் ரைடு செய்யலாம். சோதனை செய்து வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்து அந்த அரசியல் புள்ளி வைத்திருப்பதை கண்டுபிடித்து விடலாம். அப்படி அந்த அரசியல் புள்ளி மாட்டிக்கொண்டால் அவரது அரசியல் வாழ்க்கையே அத்தோடு அஸ்தமித்து விடும். மக்களிடம் அவருக்குள்ள செல்வாக்கு சுத்தமாய் போய்விடும். இதையெல்லாம் யோசித்துதான் அந்த அரசியல் புள்ளி தன் வீட்டில் ரகசியமாய் தான் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்களையும் இந்த தங்க கட்டிகளையும் இப்படி கப்பல் மூலம் பதுக்கி எங்கோ கடத்துகிறார். எங்கே கொண்டு செல்கிறார்? நான் சொல்வதை ஜானும் ரோசியும் ஆமோதிப்பது போல் தலையசைத்தனர். எனக்கு திரும்பவும் பொறி தட்டியது. ரோசி, என்ன ராஜ், நீ பார்த்தாயா? கடைசியாய் இங்கு வருவதற்கு முன் கப்பல் எங்கு, எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் யூகிக்க முடிகிறதா? ரோசி நெற்றியை சுருக்கி கொண்டாள். குழப்பமானாள். ஓரளவு முடிகிறது ராஜ். நான் பார்க்கும்போது தென்கிழக்கு திசையை நோக்கிதான் வேகமாய் சென்று கொண்டிருந்தது. ஜான் நிமிர்ந்து கொண்டார். தென்கிழக்கு திசையில் கப்பல் பயணம் செய்கிறது என்றால் அது ஆஸ்திரேலியாவை நோக்கி செல்கிறது என்று அர்த்தம். ஆனால் அதற்கு முன் சில குட்டி குட்டி தீவுகள் இருக்கின்றன. குட்டி குட்டி தீவுகளா? ஆமாம். ஜார்கட்டா, ஜாவா நகரை கடந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி முன்னேறுகையில் இத்தீவுகள் தெரியும். அடர்ந்த மரங்களும் காட்டு செடிகளும் தீவில் படர்ந்து கிடக்கும். கடத்தல்காரர்கள் தங்கள் தொழில்களுக்கு தோதுவாய் இந்த தீவுகளை உபயோகித்து வருவதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜான், நீங்கள் சொல்வதை பார்த்தால் இவர்கள் இந்த தங்க கட்டிகளை கொண்டு போய் அது போன்ற ரகசிய தீவுகளில் பதுக்கி வைக்கலாம் அல்லவா? நிச்சயமாய். ஏனென்றால் இந்த தங்க கட்டிகளை வேறு எந்த நாட்டிற்கும் இவர்கள் கொண்டு போக முடியாது. ஏதாவது கஸ்டம்ஸ் சோதனையில் வெகு ஈஸியாய் மாட்டிக்கொண்டு விடுவார்கள். இது போன்று இடையிலேயே கப்பலை நிறுத்தி ஏதாவது தீவுகளில் கட்டிகளை பதுக்கி வைத்தால்தான் இவர்கள் தப்ப முடியும். இவர்கள் திட்டமும் அதுவாய்த்தான் இருக்கும் என நான் சந்தேகப்படுகிறேன். ஜான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எங்களுக்கு பின்பகுதியில் திடீரென்று பலத்த ஓசை. டமாரென ஏதோ ஒரு இடிபாடு சத்தம். நாங்கள் திடுக்கிட்டு திரும்பினோம். சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினோம். எங்களுக்கு அங்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அத்தியாயம் 17. பெருத்த ஓசை கேட்டு நாங்கள் காரிடார் பகுதியை தாண்டி தளத்தை மேற்புறம் இணைக்கும் படிகளின் பக்கம் வந்தோம். அங்கிருந்து தான் ஓசை, பெரும் சத்தம் கேட்டது. ஆனால் எல்லாம் இயல்பாய் இருந்தது. எங்களால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜான் தான் படிகளின் இணைப்பு பகுதியை நோக்கி கை காட்டினார். பதறினார். அங்கே பாருங்கள், அந்த கதவு பகுதியை மூடிவிட்டார்கள். நானும் ரோசியும் ஆவலாய் கதவு பகுதியை பார்த்து அதிர்ந்து போனோம். அங்கு இருந்த இணைப்பு கதவுகளுக்கு பதில் இரும்பு பாலங்கள் போல் கனத்த இரும்பு சுவரொன்று
பாதையை மூடியிருந்தது. அப்படியானால் நான் திடுக்கிட்டு ஜானை பார்த்தேன். மேல்தள கதவு பகுதியை எமர்ஜென்சிக்காக வைத்திருக்கும் இரும்பு பால சுவர் கொண்டு நிரந்தரமாக அடைத்து விட்டார்கள். இரும்பு சுவர் உறுதியானது, தகர்க்கவே முடியாது. இனி நாம் கப்பலின் மேல் தளத்திற்கு செல்லவே முடியாது. இப்படியே கீழ்த்தள பகுதியில் அடைந்து கிடக்க வேண்டியதுதான். பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். நம்மை வகையாய் சிக்க வைத்து விட்டார்கள். ஏன் ஜான், திடீரென அவர்களுக்கு என்ன ஆயிற்று? எல்லாம் சந்தேகம்தான். அந்த போலி கேப்டனுக்கு நாம் இருவருக்கும் ரொட்டி துண்டு கொடுக்க வந்த தடியன் திரும்பி வராதது சந்தேகத்தை கொடுத்திருக்கும். ரோசியையும் மேல் தளத்தில் தேடியிருப்பான். அவள் அங்கு இல்லாதது மேலும் அவனது சந்தேகத்தை வலுவுபடுத்தியிருக்கும். போதாத குறைக்கு கீழ்த்தளத்தில் நாம் தடியால் கூரையை இடித்த சத்தங்கள் வேறு ஓரளவு கேட்டிருக்கும். போலி கேப்டன் யோசித்திருப்பான். ஏதோ அசம்பாவிதம் கீழே என்பதை புரிந்து கொண்டிருப்பான். நம்மை எளிதாய் ஈஸியாய் ஒழித்து கட்ட வழி எது என்று யோசித்து இதை தேர்ந்தெடுத்து விட்டான். அப்படியானால் இந்த கதவை, இரும்பு பாலத்தை திறக்கவே முடியாதா ஜான்? முடியாதுதான். ரொம்பவும் வலுவானது. குண்டு வைத்து தகர்த்தால் கூட அசைந்து கொடுக்காது. மிக கடினமானது. வேறு வழியில்லை. உணவுப் பொருள்களும் நம்மிடம் தீர்ந்து போயிற்று. நாம் சாக வேண்டியதுதான். ஜான் வேதனையுடன் பேசிவிட்டு குனிந்து கொண்டார். என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. தீவிரமாய் சிந்திக்க ஆரம்பித்தேன். கடைசியில் அந்த போலி கேப்டன் எங்களை கூண்டோடு அழிக்க வழி செய்து விட்டான். என்ன கண்டுபிடித்து என்ன பயன்? கண்டுபிடித்த மர்மங்களை வெளியே தெரிவிக்க முடியாமல் போய்விடும் போலிருக்கிறதே. வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இவ்வளவு சாகசங்கள் செய்து கடைசியில் இப்படி யாரும் அறியாமல் கப்பலின் கீழ்த்தள அறையில் அடைந்து சாகதானா? கூடாது. நான் விடமாட்டேன். யோசிப்போம். எப்படியும் ஒரு வழி இருக்கும். ஒரு வழி அகப்படும் என்ற தீர்மான உணர்வு என்னுள் வெறித்தனமாய் எழுந்தது. குறுக்கும் நெடுக்கும் வேகமாய் நடந்தேன். மனதை ஒருநிலைப்படுத்தி எப்படியும் தப்பித்து விடலாம் என்ற பரிபூரணமாய் நம்பினேன், அல்லது நம்ப வைத்தேன். எனக்கு திடீரென அந்த ஸ்டோர் ரூம் குப்பைகளை, அங்கு கிடக்கும் இரும்பு ஜாமான்களை கிளற வேண்டும் போல் பொறி தட்டியது. அதில் ஏதாவது உபயோகமாய் சிக்கும் என்ற நம்பிக்கை துளிர்த்தது. ரோசியையும் ஜானையும் அங்கேயே இருக்கச் சொல்லிவிட்டு ஸ்டோர் ரூம் பகுதிக்கு சென்றேன். பரபரவென தேட ஆரம்பித்தேன். குப்பைகளை கிளற ஆரம்பித்தேன். ஒரே இரும்பு துண்டுகளும் உடைந்த தகடுகளுமே தென்பட்டது. நான் நம்பிக்கை இழக்கவில்லை. மேலும் மேலும் முயற்சி செய்தேன். விடாமல் தேடினேன். 1 மணி நேரமாவது சென்றிருக்கும். நான் வியர்வை பொங்க நிமிர்ந்தேன். ஒன்றும் உபயோகமாய் அகப்படவில்லை என்று சோர்வாய் நான் சலித்த போது பளீரென அது கண்களில் பட்டது. அடர்ந்த சிலந்தி வலைகளுக்கிடையே தூசி குப்பைகளுக்குள் குச்சி போன்ற அவைகள் தென்பட்டன. அவசரமாய் நூல் இலைகளை விலக்கி அவைகளை எடுத்து பார்த்தவன் ஆச்சரியத்தில் அதிர்ந்தேன். ஜலட்டின் குச்சிகள். அவை நீள நீளமாய் நிறைய இருந்தன. யாரோ எதற்காகவோ வாங்கி உபயோகிக்காமல் போட்டிருக்கின்றனர். என் அதிர்ஷ்டம் என் கண்களில் பட்டுவிட்டது. இனி சில ஒயர் துண்டுகள், பேட்டரி இணைப்புகள் கிடைத்தால் போதும். அவைகளையும் தேடினேன். என் நம்பிக்கை வீண் போகவில்லை. சீக்கிரமே அவைகளும் கிடைத்தது. இனி எனக்கு சிரமம் இல்லை. சக்தி வாய்ந்த பாம் ஒன்று தயாரிக்கப் போகிறேன். அத்தியாயம் 18. என்ன, பாம் வைத்து தகர்க்கவா? நான் சொன்ன பாம் ஐடியா கேட்டு ரோசியும் ஜானும் என்னை திடுக்கிட்டு பார்த்தனர். நான் நிதானமாக அவர்களுக்கு என் திட்டத்தை விளக்கினேன். இதை விட்டால் வேறு வழியில்லை என்பதை புரிய வைத்தேன். ஜான் தான் ரொம்பவும் சிரித்தார். ஜான், நீ நினைப்பது போலில்லை. பாம் வைப்பதில் நிறைய சிரமம் இருக்கிறது. அபாயம் இருக்கிறது. அபாயம் இருக்கிறதா? ஆமாம். முதலில் உன் திட்டத்தை கூறு ராஜ். நான் விவரித்தேன். இப்போது நாம் அகப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தப்பிக்க, உயிர் பிழைக்க இந்த கீழ்த்தளத்தின் ஒரு பகுதியை பாம் வைத்து தகர்ப்பதை தவிர வேறு வழியில்லை. அப்படி தகர்த்தால் நாம் தப்பித்துவிட சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய் போல் கப்பலையும் மூழ்கடித்து விடலாம். இந்த சதிகாரர்கள் கொள்ளையடித்து சம்பாதித்த தங்கக்கட்டிகளை தீவுகளில் பதுக்கும் திட்டத்தையும் முறியடித்து விடலாம். தங்கக்கட்டிகள் முழுவதும் கடலுக்கு அர்ப்பணமாகிவிடும். நாம் வந்த வேலையும் வெற்றிகரமாய் முடிந்துவிடும். என்ன சொல்கிறீர்கள் ஜான்? ஜான் பேசவில்லை. யோசிக்க ஆரம்பித்தார். கப்பலை, குறிப்பாக அதன் கீழ்ப்பகுதிகளை பாம் வைத்து தகர்ப்பது சாதாரண விஷயம் அல்ல. அவைகள் ரொம்பவும் கடினமாய் இருக்கும் ராஜ் என்றார். நான் ஜெலட்டின் குச்சிகளை தூக்கி காட்டினேன். இதுவும் கடினமான சக்தி வாய்ந்த பொருள்தான். எந்தவித உறுதியையும் வெகு ஈஸியாக தகர்த்துவிடும். இருக்கலாம். சரி ராஜ், உன் யூகப்படியே நாம் கீழ்ப்பகுதியை பாம் வைத்து தகர்த்து விடுகிறோம். கப்பலின் கீழே ஒரு ஓட்டையை உண்டாக்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு பிறகு என்ன நடக்குமென்று தெரியுமா? என்ன நடக்கும்? தண்ணீர் கடல் அழுத்தத்தில் அதிபயங்கரமான வேகத்தில் உள்ளே புகும்.
அசுர வேகத்தில் நம் மீது மோதி நிலை தடுமாற செய்துவிடும். அந்த பயங்கரமான வேகத்தில், அழுத்தத்தில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம் உயிர் பிழைப்பதே அரிதுதான், சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். நான் நெற்றியை சுருக்கிக் கொண்டேன். எனக்கு புரிந்தது. ஜான் சொல்வது போல் அப்படி கப்பலை தகர்ப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நான் யோசித்தேன். ஜானும் ரோசியும் என்னைப் போலவே தீவிரமாய் யோசிக்க ஆரம்பித்தார்கள். கடைசியில் நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்தோம். வேறு வழியில்லை. நாங்கள் தப்பிக்க, நாங்கள் உயிர் வாழ கப்பலை பாம் வைத்து தகர்ப்பதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரே வழி என்று. அத்தியாயம் 19. 3 மணி நேரம் சென்றிருக்கும். நான் அந்த சக்தி வாய்ந்த பாமை தயாரித்திருந்தேன். அதன் பேட்டரி இணைப்புடன் டைமர் ஒன்றையும் இணைத்து கொண்டேன். இனி குறிப்பிட்ட நேரத்தில் டைம் செட் செய்து பாமை வெடிக்க வைக்க முடியும். ஜான் கீழ்த்தளம் முழுவதும் ஆராய்ந்தார். பாமை பொருத்த சரியான இடத்தை தேடினார், தேர்ந்தெடுத்தார். கீழ்த்தள இடதுபுற ஓரத்தில் உள்ள சிறிய அறை அது. அதன் சுவர் போன்ற நீளமான பகுதியில் பாமை ஜான் பொருத்த சொன்னார். நானும் பொருத்தினேன். கவனமாக இன்னும் அரை மணி நேரத்தில் பாம் வெடிக்குமாறு டைம் செட் செய்தேன். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். எங்கள் மூவர் முகத்திலும் ஒருவித இனம் புரியாத திருப்தி. நாங்கள் அறையை விட்டு வெளிவந்தோம். ஜான் மறுபடியும் பரபரப்பானார். இனி நாம் ஒவ்வொரு நிமிடமும் கவனமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் செயல்பட வேண்டும். பாமை இடப்புற ஓரத்தில் வைத்திருக்கிறோம். வாருங்கள், வலப்புறமாய் போய் ஏதாவது அறையில் ஒளிந்து கொள்வோம். ஜான் ஓடினார். நாங்களும் பின்தொடர்ந்து ஓடினோம். வலப்புற அறை ஒன்றை தேர்ந்தெடுத்து பதுங்கிக் கொண்டோம். காத்திருந்தோம். வாட்சை பார்க்க ஆரம்பித்தேன். நிமிடங்கள் கரைய ஆரம்பித்தன. இதோ நாங்கள் எதிர்பார்த்த நேரம், பாம் வெடிக்கப் போகும் சமயம். சரியாய் அதற்கு 1 நிமிடம் முன் ஜான் அந்த அதிர்ச்சியான விஷயத்தை எங்களிடம் சொன்னார். ராஜ், ரோசி, நீங்கள் எப்படியும் எப்பாடுபட்டாவது தப்பித்து விடுங்கள். ஆனால் நான் தப்பிக்கப் போவதில்லை. நீந்த முயற்சி எடுக்கப் போவதில்லை. என்ன சொல்கிறீர்கள் ராஜ்? கோபத்தோடு நான் கேட்டதற்கு ஜான் வெறுமையாய் சிரித்தார். இது எங்களது நீதி. கப்பலின் கேப்டனான எங்களுக்குள் எழுதப்படாத சட்டம். எனது கப்பல் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன், பிரிய மாட்டேன். அது முழுகினால் நானும் முழுகப் போகிறேன். அதனுடன் சேர்ந்து நானும் மடிந்து கொள்ளப் போகிறேன். என்னை வற்புறுத்தாதீர்கள். இது எங்களுக்குள்ள நீதி. நீங்கள் எப்படியாவது தப்பித்து விடுங்கள். தப்பித்து அந்த நாசக்காரர்களின் சதித்திட்டத்தை முறியடியுங்கள். ஜான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நான் அவசரமாய் அதை மறுத்து ஜானிடம் சொல்வதற்குள் அந்த 1 நிமிடம் ஆகிவிட்டது. டமால்! பயங்கர சத்தத்துடன் அந்த பாம் வெடித்தது. அத்தியாயம் 20. அனுமானிக்க முடியவில்லை. ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பயங்கர இரைச்சல் ஒன்று கேட்டது. அது என்ன என்று நாங்கள் தீர்மானிப்பதற்குள் பயங்கர வேகத்தில் தண்ணீர் எங்களை அறைந்தது. தடுமாறி கீழே விழச் செய்து சுழன்று அடித்தது. பாம் பயங்கர சக்தியுடன் வெடித்திருக்க வேண்டும். கப்பலின் அடிப்பகுதி ஒன்றை சரியாய் தகர்த்திருக்க வேண்டும். அரை நொடியில் நாங்கிருந்த அறை முழுவதும் தண்ணீர். ஒரு கணம் எனக்கு ஒன்றும் ஓடவில்லை, புரியவில்லை. நீரின் வேகத்தோடு நீரின் போக்கிலேயே நானும் அடித்து செல்லப்பட்டேன். ஏதேதோ செய்ய வேண்டும். உடம்பை கட்டுப்படுத்த வேண்டும். சுதாரித்து கைகளையும் கால்களையும் நீர் அலையின் அசைவுகளுக்கேற்ப அசைக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தேன். என்னால் நினைக்கத்தான் முடிந்தது. நினைவலைகளை, மூளையின் கட்டளைகளை, புலன்களை புரிந்து கொள்ள முடியாமல், செயலாற்ற முடியாமல் திணறியது, தடுமாறியது. நான் விடவில்லை. கண்களை இறுக்கமாய் மூடி உள்மனதை விழிக்கச் செய்தேன். வேகத்தை கூட்டினேன். உறுதியாய் நினைவலைகளை எழும்பச் செய்து சீர்படுத்தினேன். மூளையின் கட்டளைகளை தெளிவுபடுத்தினேன். கடவுளை உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டேன். அவ்வளவுதான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கே தெரியாது. எப்படியோ அந்த அற்புதம் நிகழ்ந்தது. வேகமான நீரலைகளின் அழுத்தத்தை, காற்றில்லாத மூச்சு திணறலை மீறி என் புலன்கள் வேலை செய்ய ஆரம்பித்தது. வெறியோடு இயங்க ஆரம்பித்தேன். கண்மூடித்தனமாக நீந்த ஆரம்பித்தேன். 3 நிமிடங்கள் சென்றிருக்கும். நான் உணர்வுக்கு வந்தேன். என்ன ஆச்சரியம்! நான் கடலுக்கு மேலே, நீர்மட்டத்திற்கு மேலே வெகு படபடப்பான இழைப்புடன், மூச்சு திணறலுடன் வந்துவிட்டேன். வேகமாய் மூச்சிழைத்தேன். குடித்துவிட்ட தண்ணீரை எல்லாம் உமிழ்ந்தேன். என்னுள் இருந்த பதட்டம், படபடப்பு குறைய ஆரம்பித்தது. ஆமாம், ரோசி எங்கே? திரும்பினேன். நாலாபுரமும் சுற்றி தேடினேன். எனக்கு பின்புறம் கப்பல் தடுமாறி மெல்ல மெல்ல முழ்க ஆரம்பித்திருப்பது தெரிந்தது. கப்பலில் ஒரே கூச்சல், குழப்பம். ஆள் ஆளுக்கு முண்டியடித்து கொண்டு அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இனி கவலை இல்லை. கப்பல் முழுகிவிடும். கப்பலில் இருக்கும் கோடான கோடி தங்கமும் கடலுக்குள் ஐக்கியமாகிவிடும். எனது வேலை முடிந்துவிட்டது. நான் நீந்த ஆரம்பித்தேன்.
தற்செயலாய் எனக்கு முன்னால் பார்த்த என் கண்களில் ஒரே ஆச்சரியம், ஒரே திகைப்பு. முன்னால் அதோ அங்கு அந்த தலை, அந்த உருவம், நீந்து கொண்டிருப்பது ரோசி. ரோசியை தான். என் கணிப்பு பொய்க்கவில்லை. ரோசி என்று காது கிளிய கத்தினேன். ரோசி திரும்பி பார்த்தாள். கை காட்டினேன். வேகமாய் அசைத்தேன். ரோசியும் மகிழ்ச்சி பொங்க கையசைத்தாள். திரும்பி என்னை நோக்கி நீந்தினாள். என்னை நெருங்கினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் ஆனந்தமாய் கட்டிப்பிடித்து கொண்டோம். இருவர் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. ரோசி, நீ எப்படி இவ்வளவு வேகமாய் நீந்தி? என்னால் நம்ப முடியவில்லையே. நான் நீச்சலில் சாம்பியனாக்கும் சிறு வயதிலிருந்தே எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். ரோசி சிரித்தான். திரும்பவும் என்னை கட்டி கொண்டாள். ராஜ், ஜான் என்ன ஆனார் என்றாள். அவர் வரவில்லை ரோசி. கடைசியில் சொன்னபடியே அவர் செய்துவிட்டார். கப்பலுக்குள்ளேயே தன் உயிரை மாய்த்து கொண்டார். இருவரும் ஒரு நிமிடம் அவருக்கு பிரார்த்தனை செய்தோம். திரும்பி பார்த்தோம். கப்பல் ஏறக்குறைய பாதி மூழ்கி இன்னும் வேகமாய் நீருக்குள் மூழ்கி கொண்டிருந்தது. கிழக்கு திசை நோக்கி நீந்த ஆரம்பித்தோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏதாவது மீன்பிடி படகு தெரியும், எங்களை காப்பாற்றும், நாங்கள் தப்பித்து கரை சேர்வோம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? முற்றும்.